பிறந்தார் வானவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி பாடிட பாடிட பிறந்தார். வானவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு उनके गुरु जैसे बदल जाते हैं. ஆண்டவர் இயேசு நமக்கு குருவாய் இருக்கிறார். प्रभु यीशु मसीह हमारे प्रभु हैं. நாம் எப்படி நடக்க வேண்டும் அல்லது நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசிக்கும் பொழுது जब मैं ये सोचता हूँ कि मुझे कैसे चलना चाहिए तब எங்க அப்பா பேரு ஜோசப் தாஸ், मेरे पिताजी का नाम जो है जोसेफ எங்க அம்மா பேரு நகோமி. और जो है मेरी माँ का नाम எங்க அம்மாவை பார்க்கலாமா எங்க அப்பாவை பார்க்கலாமா और मेरी माँ को देखना है कि पिता को அல்லது உலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய தலைவர்களை பார்க்கலாமா? या फिर सारे दुनिया में जो लीडर्स हैं उनको देखना है. யாரை பார்த்தா நம்முடைய வாழ்க்கை மாறும்? किसे देखने से जो है मेरी जिंदगी அப்படி बदलेगी. கேள்விக்குறியா இருக்கும்போது தான் उस प्रकार से प्रश्न चिन्ह था. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டோம். यीशु मसीह के बारे में मैंने जाना. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தோம். यीशु मसीह के बारे में मैंने और जाना. பேதுரு சொல்கிறான், पतरस कहते हैं அவரை அறிகிற அறிவினாலே उनको जानने की जो ज्ञान எல்லாம் எனக்கு கிடைக்கிறதா இருக்கிறார். और सब उसके साथ जो है मिलता है. சரியாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ठीक से उनको जानना है. சில பேர் ஏதோ பேருக்காக கர்த்தரை இயேசுவை அப்படி விசுவாசிக்கிறாங்க. कुछ लोग जो है केवल नाम मात्र के लिए प्रभु यीशु मसीह पर ஆனா विश्वास करते हैं. நான் இன்னும் அவரை அறிந்து கொண்டே இருக்கிறேன். लेकिन मैं और भी ज्यादा उन्हें அவரை जानते அறிய அறிய நம்முடைய சுபாவங்கள் மாறிக்கொண்டே और उनको और ज्यादा जानते जानते हमारे स्वभाव भी जो है बदलते जाते हैं. ஒரு காலகட்டத்திலே एक समय आने இயேசுவை पर அறியாத பொழுது यीशु मसीह को जब मैं नहीं जानता था ஏதோ ஒரு பக்தி இருந்தது. कितनी सारी भक्ति थी मेरे अंदर. அதனால பல கோயில்களில் போய் इसीलिए बाकी मंदिरों में जाकर के அந்த கோயில்களை சுற்றி 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 மற்றவங்களாம் செய்கிறாங்களே நானும் செய்வேன். और उस मंदिर में जो है घूम घूम करके बाकी लोग जो करते थे वही मैं भी எனக்கு करता ஒன்றுமே था. தெரியாது. मुझे कुछ भी नहीं पता था. எங்கள் பாட்டி சாமி ஆடுவாங்க. और जो मेरी नानी थी वो நான் जो है இதுதான் சொல்லிட்டு தெய்வம் சொல்லிட்டு அது அவங்கள விசுவாசிக்க ஆரம்பிச்சு. और जो है वो जो कहती थी वही जो है भगवान है बोल के मैं भी विश्वास करता था. அவங்க திடீர்னு ஒரு கூட்டத்தில் ஓடி அங்கே ஆடி அந்த தெய்வ மனுஷன் ஜெபம் பண்ண ஸ்ரீயே உன்னிடத்தில் இருக்கிறது அசுத்த ஆவியான்னு சொல்லி ஜெபிக்க அது பொத்துன்னு விழுது. நான் பார்த்து நடுங்கி போயிட்டேன் நான். और जो है वो एक बार जो है प्रेयर करवाने गई तो वहाँ पे पास्टर ने प्रेयर किया और वो जो वहाँ मूर्छित होकर गिर पड़ी. तब पता चला कि ये क्या हुआ रहा. ஆகவே உண்மையான தெய்வத்தை நான் கண்டு கொண்டேன். इसीलिए जो है सच्चे परमेश्वर को ढूंढा. என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைத்தேன். मेरी जिंदगी को मैंने सौंपा. அவ்வளவு ஈஸியானது கிடையாது. इतनी आसान बात नहीं थी. கர்த்தர் இயேசுவே சொல்லியிருக்கிறார், परमेश्वर यीशु मसीह ने स्वयं ही என்னை कहा है, பின்பற்றுகிறவன் जो कोई भी मेरे पीछे हो लेता है தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றுகிறவன். और वो अपनी क्रूस को उठा करके मेरे पीछे होना है. சிலுவை எடுத்து சொன்னா கழுத்தில் வந்து செயின் போட்டுக்கிட்டு ஒரு சிலுவை போட்டுக்கிட்டு நான் காட்டுறது நான் தான் கிறிஸ்டின் அப்படின்னு காட்டுறது அது சிலுவை. क्रूस कहते समय अपने गले में जो है क्रॉस का चेन पहन करके मैं क्रिश्चियन हूँ दिखाना ये नहीं होता है. சிலுவை என்று சொன்னால் क्रूस कहते समय பாடு உபத்திரவங்கள் எல்லாமே. सारी जो है वेदनाएं जो है पीड़ा ये सब जो है उठाना நிறைய है. பேர் நினைக்கூட பாஸ்டர் நல்லா கோட் சூட்லாம் போட்டிருக்கிறாரு, बहुत लोग सोचते हैं कि पास्टर जी बहुत अच्छे அவருக்கு ஒரு கவலையும் இருக்காது. उनको
कोई भी जो है परेशानी नहीं, ஆனால் உள்ளத்திலே பெருத்த சமாதான சந்தோஷம் எனக்கு இருக்குது. लेकिन जो मेरे अंदर जो है शांति समाधान ஆனால் है। மக்கள் படுத்துக்கிற பாடு இருக்குது, लेकिन लोग जो परेशान करते हैं ना, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. थोड़ा नहीं है। அதுவும் நான் உலக பிரகாரமாக இருக்கும் பொழுது நண்பர்களோடு கூடி வேற மாதிரி இருந்தோம். और जो है सांसारिक रूप से जब जीते हैं तब दोस्तों के साथ ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு लेकिन जब सेविकाई में आया, என்னென்ன துன்பங்கள், कितनी सारी ही परेशानियां, எத்தனை ஏமாற்றங்கள், कितने सारे धोखे, ஆனால் அவை எல்லாவற்றிலும் लेकिन वो सभी जो है परमेश्वर। இதெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே? इस सब में जो है कैसे चलना है கஷ்டங்கள் परमेश्वर। வரும் பொழுது, कष्ट जब आते हैं, துக்கங்கள் வரும் பொழுது, जब दुख आते हैं, வேதனை வரும் जब பொழுது, वेदनाएं आती சோதனை வரும் பொழுது, हैं, जब परेशानी மற்றவர் आती நம்மை है, இழுத்து பேசும் பொழுது कोई हमारे विरुद्ध में எப்படி बात நடந்து करता கொள்ள है, வேண்டும் சொல்லி நான் கேட்பேன். कैसे चलना है बोल के मैं அப்படியே परमेश्वर से முழங்கால் पूछता हूं। போட்டு இருக்கும்போது கர்த்தர் வசனத்து மூலமாக और वो परमेश्वर ने अपने वचनों के जरिए जो है இப்படி நட, இப்படி நட, இப்படி நடந்து கொள், இப்படி 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 போகாத, இந்த இடத்துல போகாத, कैसे இப்படி चलना है, ஆவியானவர் क्या करना எச்சரிப்பார். है, कहाँ नहीं जाना है, सब सिखाया। ஆண்டவரே அந்தமான்ல ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் और परमेश्वर उसके जरिए बहुत बड़ी सेविकाई को करना। 80ஆம் வருஷத்துல கப்பல் இறங்கி வந்து நின்று ஆடுவல. और जो है मैं यहाँ पे अंडमान में जो शिप के जरिए आकर के यहाँ पे उतरा, ஆனால் ஒரு பெரிய ஊழியம் இருக்குது நல்லா தெரியும். मैं जो है यहाँ पे बहुत बड़ी सेविकाई है, ஆனால் मुझे அதை पता था। நடத்தக்கூடாத அளவுக்கு என்னென்ன பிசாசு கிரியை செய்தான் தெரியுங்களா? लेकिन जो है शैतान ने क्या जो है वहाँ पे काम किया पता नहीं। அப்போ கிரியை செய்தான், तब இன்னும் उसने जो काम இன்னும் किया, செய்து और கொண்டிருக்கிறான், अभी भी शैतान काम இனியும் करता है, செய்வான். और भी काम ஆனால் करेगा அதை परमेश्वर। எதிர்த்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் விசேஷித்த பலத்தை தர வேண்டும். लेकिन उसके विरुद्ध में उनके खड़े होकर के उसे लड़ने के लिए परमेश्वर विशेष बल को जो है देना है। ஆகவே இந்த பிறப்பின் பண்டிகையை விமர்சனையாக நம்ம தீவிலே, அந்தமான் தீவிலே போட் பிளேயரில் மிக விமர்சனையாக ரொம்ப ஃபேமஸாக நாம் கொண்டாடுகிறோம். और जो है क्रिसमस के त्योहार को इन द्वीपों में जो है हम बहुत ही अच्छे रूप से और बहुत ही फेमस से जो हम चलाते हैं, आ रहे हैं। எத்தனை பாடுகள், कितने सारी जो है पीड़ाएं, எத்தனை கஷ்டங்கள், कितने कष्ट है इसमें, எத்தனை பண தேவைகள், कितने सारी जो है पैसों की जरूरत है। எல்லாவற்றையும் கர்த்தர் தேவைகளை इन சந்திக்கிறார். सारी जरूरतों को परमेश्वर जो है அவர் देखते, சமூகத்திலே அப்படியே ஆண்டவரே நீர்தான் எனக்கு தஞ்ச ஆண்டவரே, उनके सम्मुख में परमेश्वर आप ही सब हो, आप ही सब देख लीजिए। मैं चाहता हूँ இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நடத்துவதற்கு इतना बड़ा प्रोग्राम जो है बनाने के लिए எத்தனை விதமான தேவை, कितनी सारी जरूरतें थी। மக்கள் எல்லாரும் உழைத்திருக்கிறார்கள். सारे लोग जो है इसके लिए जो है काम, அவர்களால் முடிந்த அளவுக்கு உழைக்க முடியும், उनसे जितना हुआ है उन्होंने किया है, அவர்களால் முடிந்த அளவுக்கு கொடுக்க முடியும். उनसे जितना हो सकता है वो दे सकते हैं। அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். उसके लिए मैं परमेश्वर को धन्यवाद करता हूँ। ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் முழு உள்ளத்தோடு கூட மாற்றப்பட்ட இருதயத்தோடு கூட बदले हुए दिल के साथ में जो है இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருக்கு. यीशु मसीह मेरे दिल में आते हैं, அது எனக்குள்ளே வச்சிருக்க கூடாது, और जो मेरे अंदर नहीं रखा மற்றவங்க எல்லாருக்கும் நான் சாற்ற बल्कि வேண்டும், सारे लोगों को जो है वो மற்ற எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். परमेश्वर को सबको जो है சும்மா அறிவிக்க கூடாது, बस ऐसे ही बैठे नहीं रहना கொடுத்து அறிவிக்க வேண்டும். है, जा करके घोषणा करनी है, அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி அறிவிக்க और வேண்டும். प्रोग्राम करके जो है சாதாரண ப்ரோக்ராம் எல்லாம் சும்மா கூத்தடிச்சுக்கிட்டு ஒரு ட்ரம் எடுத்துக்கிட்டு வழியில் தட்டிக்கிட்டு டொங்கு 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 டொங்குன்னு साधारण सा प्रोग्राम नहीं जो அன்எஜுகேட் तबला बजा பீப்புள், करके। ஒரு இல்லிட்ரேட் பீப்புள் மாதிரி, ஒரு காட்டுவாசி மாதிரி அல்ல, ஒரு சிறந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். बहुत ही साधारण रूप से नहीं बल्कि बहुत ही अच्छे रूप से परमेश्वर की घोषणा I want to करनी है। give the best to my Lord. मैं जो है सबसे जो है उत्तम चीज को जो है परमेश्वर I को want to देना give है। best for my Lord. मैं अपने परमेश्वर के लिए सबसे बेस्ट அதாவது देना चाहता हूँ। எனக்கு என் தேவனாகிய கர்த்தருக்கு பெஸ்ட் நான் கொடுக்குறேன். मैं अपने जो है परमेश्वर के लिए सबसे उत्तम जो है बेस्ट देना चाहता हूँ। அதான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, और हर बार में बार என் बार கையில் யாராச்சும் 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா अगर मेरे हाथों में कोई 1 लाख रुपए देंगे எனக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கு, मुझे परमेश्वर ने 2 बच्चों को दिया है, 4 பேர குழந்தைகளை கர்த்தர் और கொடுத்துருக்கு. 4 जो है पोता पोती को दिए हैं। ஒருத்தருக்கு ஒரு நயா பைசா கிடையாது. किसी के लिए भी एक नया पैसा என் नहीं கையில है। கர்த்தர் 1 லட்சம் கொடுத்தாருன்னா मेरे हाथ में परमेश्वर अगर 1 लाख रुपए देते हैं மிஞ்சி மிஞ்சி போனா 1000 ஒரு 2000 எனக்காக நான் எதுனா ஒன்று சாப்பிடுவேன் கொள்ளும், அவ்வளோதான். ज्यादा से ज्यादा 1000 या 2000 में कुछ மற்ற सिखा लेता हूं। 98,000 என் தேவனாகிய கர்த்தர் தான். और उसमें जो है 98,000 पूरा जो है परमेश्वर के लिए 10 देता हूं। லட்சம் கொடுத்தாருன்னா अगर 10 लाख रुपए देते हैं तो அத்தனையும் என் தேவனாகிய और கர்த்தர். सारा ही जो है परमेश्वर के लिए விழா देता हूं। இவ்வளோ பெரிய கட்டடம், இவ்வளோ பெரிய இதெல்லாம் பாருங்க.
सब आप देखिए इतने बड़े बिल्डिंग्स जो है यहाँ पे இதில் बने யாரும் हैं। என் பிள்ளைகள் இருக்கிறதுக்காகவோ அல்லது அவங்க எங்கேயாச்சும் இருந்துட்டு போட்டோம். और ये सारे जो है என் बच्चों के लिए தேவனாகிய कहीं और கர்த்தருக்கு भी रह सकते हैं। மை காட் இஸ் ஃபர்ஸ்ட். लेकिन ये जो है मेरे परमेश्वर के लिए, क्योंकि मेरे परमेश्वर सबसे पहले हैं। ஐ கிவ் லைக் தட். मैं इस प्रकार से देता हूँ ஆரம்பத்தில் அதை நான் கற்றுக்கொண்டேன். और जो है शुरुआत से ही मैंने ये सीखा हुआ है। என் தேவன் இவ்வளவு பெரிய மகிமை விட்டு தேவன் எனக்காக இந்த தாழ்ந்த உலகத்தில் கர்த்தர் இறங்கி வந்தார். परमेश्वर जो है इतने महिमा को छोड़ करके जो है इस दीन संसार में यहाँ पे उतर के आए हैं। நாம் அவருக்காக சில காரியங்கள் செய்ய முடியாதா? हम उनके लिए इतना कुछ नहीं कर என் सकते இயேசு क्या? உள்ளத்துல பிறந்துட்டா எல்லாம் மாறிடுச்சு. यीशु मसीह अगर मेरे दिल में पैदा हो जाए तो सब कुछ बदल தட் இஸ் जाता a है। real கிறிஸ்மஸ். நமக்கு அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். वही हमारे लिए जो है सच्ची क्रिसमस நீங்க है। எவ்வளவு சீரியஸா திங்க் பண்றீங்க எனக்கு தெரியாது. आप कितने सीरियसली जो है इसे सोचते हैं मुझे नहीं पता। ஐ எம் வெரி வெரி சீரியஸ் और मैं इसके लिए बहुत இன் ही தி காட்ஸ் गंभीर हूँ। கிங்டம். परमेश्वर के இயேசு राज्य என்ற के बारे में। பெயரில் ரொம்ப சீரியஸா இருக்கிறேன். यीशु मसीह के नाम के विषय में मैं बहुत ही सीरियस हूँ அவரை போல நாம் வாழணும். और उनकी तरह हमें जीना है। அவருக்காகவே ஜீவிக்க வேண்டும். उनके लिए हमें जीना है அவருக்குள்ளே ஜீவிக்க और வேண்டும். उनके अंदर हमें जीना है அவரோடு கூட ஜீவிக்க और उनके வேண்டும். साथ चलना है। இம்மானுவேல், इम्मानुएल, தேவன் நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। எல்லாரும் எழும்பி நின்று ஒரு सभी பல்லவியை जो है उठ பாடுவோம். के खड़े होकर के चलो। ஹalleluya. हालेलुया। ஆமென். சொல்லுங்க, நேற்று பாடின பாடல். हम जो है गीतों को गाएं அதே வேளை நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். और उसी समय जो है परमेश्वर को धन्यवाद भी करेंगे। ஓ, எனக்கு என்ன நேற்று இவ்வளோ ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சுட்டு உடம்பெல்லாம் டயர்டு தான். इतना प्रोग्राम जो है चला करके पूरे बदन में टायर्डनेस है ஆனால் தூக்கம் வரல. लेकिन नींद नहीं आ रही थी இப்போ காலையில் இதை முடிச்சுட்டு ஃப்ளைட் எடுத்து சென்னை ஓடணும். क्योंकि सुबह जो है प्रेयर करके चेन्नई भी जाना है। சில ஊழியங்கள் எல்லாம் செய்யணும், कुछ सेवकाइयों को करनी சில है। காரியங்களை கொண்டு வரணும். ஆண்டவருக்காக இன்னும் மேட்டு கிட்ட எல்லாம் சில காரியங்கள் செய்யணும், கொண்டு வர. நான் தான் போய் परमेश्वर கொண்டு के लिए வரேன். जो है और भी ज्यादा काम को जो है लेकर के आना है। கப்பலில் கொஞ்சம் பொருள் அனுப்புவேன், விமானத்தில் கொஞ்சம் பொருள் அனுப்புவேன். और जहाज में कुछ सामानों को भेजता हूँ और फ्लाइट में நீங்கள் कुछ பார்க்குற सामान को இந்த भेजता हूँ। டிவி, அங்கே டிவி, இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் பார்க்குறீங்களே. और ये टीवी जो आप देख रहे हैं नया नया, और बाकी भी बहुत सारी चीजें जो है சில காரியம் ஃப்ளைட்டில் அனுப்புகிறேன். कुछ चीजों को फ्लाइट में भेजता हूँ। இதுதான் என்னுடைய ஊழியம். वही मेरी सेविकाई है। ஹalleluya. हालेलुया। காரணம் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்முடன். இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் என்னோடு. இம்மானுவேல், 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 தேவன் என்னோடு. இம்மானுவேல். ஹalleluya, 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 ஹalleluya. Thank you, Lord. Oh, hallelujah.
மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் இயேசுவுக்கு ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் இயேசுவுக்கு ஈடாகுமோ? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில कितने लोग जो है सुबह ஆண்டவர் உள்ளத்தில் உணர்ந்து இந்த பாடலை பாடுறீங்க? परमेश्वर की जो अनुभव करके हृदय की गहराइयों से इस गीतों को गाते சி हैं। மேஜர் கொடுங்க, சி மேஜர் கொடுங்க. ஹalleluya. Oh, Mary's boy child, Jesus Christ was born on Christmas Day. Mary's boy child, Jesus Christ was born on Christmas Day. Hark now, hear the angels say, new King born today, and man will live forevermore because of Christmas Day, and man will live forevermore because of Christmas Day, and man will live forevermore because of Christmas Day. दुनिया का रोशनी यीशु मेरे दिल में पैदा हुआ. हालेलुया. दुनिया का रोशनी यीशु मेरे दिल में पैदा हुआ. मेरा जीवन बदल गया. मेरा जीवन बदल गया. यीशु अपना हुआ. यीशु बेथलेहम में जन्मा हमारे लिए. यीशु बेथलेहम में जन्मा आपके लिए. यीशु बेथलेहम में जन्मा हमारे लिए. यीशु बेथलेहम में जन्मा के लिए. यीशु बेथलेहम में जन्मा सबके लिए. हालेलुया. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? कितने लोग बोल सकते हैं ஆ? என் உள்ளத்தில் இயேசு பிறந்தார். मेरे दिल में जो है यीशु मसीह पैदा हुए हैं? ஆ? उन्में சொல்றீங்களா? आप सच में ही कह रहे हो सच क्या? सच मुझको बोलते हैं क्या? हैं? दुनिया का रोशनी यीशु. उलगत दिन बोली यीशु यीशु சொன்னார், यीशु मसीह ने I am the light of the world. मैं ही जो है दुनिया की रोशनी हूँ. அவரும் நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். और जो है आप जो है दुनिया के लिए நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். आप जो है दुनिया के लिए रोशनी हो. எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग कहते हैं दुनिया का रोशन करा वाला यीशु मसीह उलगत ஒளியானவர் இயேசு என் உள்ளத்துல பிறந்திருக்கு. मेरे दिल में पैदा होकर के मेरा जीवन என்னுடைய வாழ்க்கை बदल गया. மாறி போனது. உண்மையாகவே சொல்ல முடியுமா? सच में ही क्या आप बोल सकते हैं? இவ்வளோ கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு इतने सारे क्रिसमस को हम मना करके நேற்று நைட்டு कल रात को जो है, எல்லாருக்கும் सब அங்கே जो है, பயங்கரமா ஒரு சில குரல் கேட்குது. और वहाँ पे बहुत बड़ा एक आवाज सुनाई दिया. அது
விசுவாசி குரல் கிடையாது. அதாவது விசுவாசியா இருக்கலாம், विश्वासी का जो आवाज विश्वासी हो सकता है लेकिन उसका खुद का आवाज नहीं, ஆனா लेकिन இயேசு பிறந்தவுடைய குரல் கிடையாது. यीशु मसीह में जो पैदा हुए उनकी आवाज नहीं है। சில காரியங்கள் நாம் சகிக்க வேண்டும். कुछ चीजों को हमें बर्दाश्त करनी पड़ती है। நம்ம எதுக்கு சர்ச்சை வரோம்? हम क्यों चर्च आते हैं? மெம்பர் பண்ணக்கலே மெம்பர் ஆகிறதுக்கு மட்டுமா? இல்லை போய் அங்கே போய் அங்கே பாட்டு கொடுத்தா பாட்டு பாடினா எனக்கு கொடுத்தா, அல்லது மியூசிக் வாசி கொடுத்தா, அங்கே எதுனா செய்யறதுக்கு கொடுத்தா செய்வேன், இல்லைன்னா நான் பாட்டுட்டு என் வேலையை या பார்ப்பேன். फिर जो है गीतों को गाने के लिए, म्यूजिक बजाने, या फिर कोई काम अगर दे तो उसे करने के लिए जो இல்லை है பாஸ்டருக்கு தேக்கி பாஸ்டர் நம்மளுக்கு தேக்கினே தோற குச்சி ಹೋಯ್ಗ இல்ல பாஸ்டர் பார்த்து நம்மள பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரு, அதுக்காக மட்டுமே வரோம். எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? क्यों हम चर्च आते हैं? இந்த வருஷத்துல நம்ம மாறணும். इस साल में वो बदलना है। ஆண்டவரே என் உள்ளத்துல வாரும், कहीं परमेश्वर मेरे दिल में आए, நான் உம்மை போல மாறணும். இப்ப मैं जो है आपकी तरह बदलना உம்மை है, போல மாறணும். आपकी तरह बदलना है मुझे परमेश्वर। அவரை சிலுவையில் அடிக்கும் பொழுது उनको जो है क्रूस पे मारते समय जो है அந்த 9 கொக்கி இருக்கு, 9 கொக்கி, और जो है 9 जो है हुक्स वहाँ पे थे, அந்த முதுகுல போய் அப்படி அடிச்ச உடனே और वो जो कोड़ों को जो मारा गया था तो वो कोड़े जो है वो पीठ में जाकर के जब दसा, 9 கொக்கி முனையிலும் கூரா அந்த கிரைனைட் கல்லு மாதிரி கட்டி வச்சிருக்கு. और जो है उसमें जो 9 धारे थे उसमें सबसे सामने में जो இரும்பு மாதிரி இருக்கிற கல்லு கூரா இருக்கும். वो लोहे की तरह जो है ग्रेनाइट के पत्थरों जैसे जो है वो அது कीला போய் जो है அப்படியே पाता था। அந்த முதுகுல செதை அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். और वो जो है उस पीठ में जो जितने गोश्त था उसे जो है उसे फाड़ करके बाहर निकाल के आता था। அவரை அப்படி அடித்தார்கள். उन्हें उस प्रकार से मारा गया था। கிட்டத்தட்ட 360 காயங்கள் அவருடைய சரீரத்தில். तकरीबन 360 जो घाव जो उनके शरीर में थे। யூதர்களுக்கு கேலண்டர்ல 360 நாட்கள். यहूदियों को जो कैलेंडर में 360 ஒவ்வொரு நாளும் दिन जो है, நமக்காக அவர் அடிபட்டார் என்பதை நினைப்பதற்காக हर एक दिन जो है परमेश्वर हमारे लिए मारे गए थे उसे याद करने के लिए। அவர் அடிச்சு எல்லாம் மாட்டின பிற்பாடு அவர் எடுக்கும் பொழுது ஒரு கையும் தெரியல, காலும் தெரியல, எதுவுமே தெரியல, அப்படியே ஒரு மிருகத்தை அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே கிடக்கிறார். और उनको जब मार के जब आखिर में उठाया गया तो ऐसा लग रहा था कुछ वहाँ पे इंसान नहीं है, हाथ पैर कुछ समझ नहीं आ रहा था। அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு इतने सारे जो है घोड़ों को खाने के சிலுவையில் बाद தொங்கிக் கொண்டிருக்கும் वो பொழுது जो क्रूस में जो है वहाँ लटके हुए थे। ஆண்டவரே, परमेश्वर பிதாவே, हे पिता, இவங்களுக்கு மன்னி, இவர்களை மன்னி. इन्हें माफ कीजिए। இவங்க उन्होंने என்ன कहा। செய்யறாங்கன்னு தெரியாம ये செய்யறாங்க. क्या कर रहे हैं इन्हें नहीं पता है, ये कुछ उन्होंने कहा। நான் எனக்கு சர்ச்சில் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க நான் யோசித்தேன். मैं ये सोचता हूँ कि मेरे चर्च में सब ऐसे ही होंगे करके। ஒருத்தரையும் ஒன்றும் சொல்ல முடியல. किसी को भी कुछ नहीं बोल पा रहा, ரொம்ப கஷ்டமா இருக்கு. बहुत तकलीफ। ஒருத்தரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது. எல்லாரும் நல்லா செய்யற, நல்லா செய்ய, தப்பு பண்ணாலும் நல்லா செய்யற, நீ இது பண்ணாலும் நல்லா செய்யற. गलती करने से भी तुम अच्छा करती हो ये बोलना पड़ता ஒரு है। வேலை எதனா கேட்டுட்டோம்னா अगर कुछ अगर उनसे पूछ ले அதோட அவன் ஆண்டவர் விட்டே தூரம் போயிடுவான். तब से वो जो है परमेश्वर को भी छोड़ करके चले जाते हैं। அதனால பேசாம அமைதியா இருப்பேன். इसीलिए चुपचाप मैं शांत रहता हूँ பாடுகளை சகிக்கிறவன் பாக்கியவன். और सारी वेदनाओं को जो है बर्दाश्त करता हूँ। ஒரு வார்த்தை ஒரு வாலிபனை சொல்ல முடியாது, ஒருத்தையும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரு விசுவாசி ஒன்றும் சொல்ல முடியாது. कुछ भी बात जो है किसी को भी जो है नहीं बोल पाता हूँ। இது ஒரு வேதனைக்குரிய காரியம். ये जो है एक बहुत दुखी वाली बात है। உள்ளத்தில் இயேசு இருந்தாருன்னு சொன்னா, अगर आपके दिल में यीशु मसीह होंगे तो இயேசு பிறந்தாருன்னு சொன்னா, यीशु मसीह पैदा हुए हैं तो எல்லாவற்றையும் நீ அன்போடு கூட சகிப்பாய். आप हर किसी चीज को जो है प्यार के साथ உன்னை बर्दाश्त करोगे। விரோதிக்கிறவஇடத்துல போய் அன்போடு நீ பேசு. आपसे जो दुश्मनी दिखाते हैं उनसे भी जाके आप प्रेम से நம்ம बात சேட்டலைட் உலகத்தில் நாம் ஜீவிக்கும். हम जो சேட்டலைட் है உலகத்தில், सैटेलाइट की जो है जमाने में जी रहे हैं। அதாவது நீ கார்ல போனாலும் வழியில் எங்க போனாலும் உங்க போன்ல மேப் போட்டீங்கன்னா மேப் வழி காட்டும். मतलब आप कार में भी अगर बाहर जा रहे हैं तो मैप में जीपीएस डालोगे तो आपको वो रास्ता दिखाएगा। வயர் இல்ல, ஒண்ணு ஒரு கனெக்ஷன் கிடையாது. वायर नहीं है, कोई कनेक्शन ஆனா नहीं है, கனெக்ஷன் இருக்குது. लेकिन कनेक्शन है, சேட்டலைட் கனெக்ஷன். वो सैटेलाइट कनेक्शन है। அத சேட்டலைட் கனெக்ஷனை விட சூப்பரான கனெக்ஷன் ஆண்டவருடைய கனெக்ஷன். और उस सैटेलाइट कनेक्शन से भी बहुत बड़ा सुपर நீ कनेक्शन நல்லா परमेश्वर का कनेक्शन है। கிறிஸ்துவை போல நன்றாய் நீ இருக்கும் பொழுது आप जो है मसीह के अंदर हमेशा अच्छे से रहते समय ஆண்டவரே உன்னை வழி நடத்துவார். परमेश्वर स्वयं आपके साथ है। கடைசி வரைக்கும் உன்னை வழி और நடத்துவார். जो है परमेश्वर यीशु मसीह के साथ கர்த்தருக்காக செய், परमेश्वर के लिए பாடலை கர்த்தருக்காக பாடு. आप जो है गीतों को परमेश्वर के लिए गाओ। நம்ம மத்தியில் நிறைய பாடகரா இருக்கிறாங்க. और वहाँ पे जो है बहुत सारे जो सब peculiar people.
और बहुत ही विशेष जो है वहाँ पे लोग हैं ஒரு பாடகி ஒன்றும் சொல்ல முடியாது एक किसी को भी कुछ नहीं बोल सकते हैं ஐயோ இவங்கெல்லாம் எப்போ கிறிஸ்தவங்களா மாறுறது ये सब कब जो है they are मसीह just member ये सिर्फ they are not सदस्य हैं Christian वो जो है मसीह में नहीं है if a man born in கிறிஸ்தவ ஃபேமிலியில் ஒரு மனுஷன் பிறந்தா அவன் கிறிஸ்தவன் அல்ல अगर वो जो है मसीह जो क्रिश्चियन फैमिली में पैदा होता है तो क्रिश्चियन नहीं है உண்மையான இயேசு உள்ளத்துல வரணும் सच में जो है यीशु मसीह जो இந்த है इसके दिल में आना 2025 जरूरी है। வருஷத்துல இயேசு உள்ளத்துல ये जो வரணும் நீ है சொன்னா போதும் 2025 இயேசு உள்ளத்துல வரும் प्रेम करते समय அவரை பத்தி கேளுங்க அவர் எப்படிப்பட்டவன் பாருங்க आप கேளு उनके बारे में जानिए वो कैसे हैं आप उनके बारे में और அவரை जानिए போல நாம் மாறுவோம் उनकी तरह हमें बदलना है நிச்சயமாக ஒரு மாறுதல் உண்டாகும் निश्चय ही ये जो एक बदलाव जो है उत्पन्न होगा என் உள்ளத்துல அதான் பாரும் और जो है सारे के सबके விசுவாசிகள் எவ்வளவு பிரசங்கம் பண்றோம் विश्वासियों को कितने सारे எவ்வளவு சொல்றோம் ஆனா ஒருத்தராச்சும் வார்த்தையை கேட்டு நடப்பாங்களா कोई भी जो है परमेश्वर के वचन को सुन करके चलते हैं क्या என் உள்ளத்துல வாரும் यीशु मसीह मेरे दिल में आए ஹalleluya எத்தனை பேர் சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற விரும்புங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க कितने लोग जो है बदलने की इच्छा रखते हैं आप வசனம் பேச பேச கர்த்தர் என்னை சுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார் वचन जो है वचनों को बोलते बोलते परमेश्वर और मुझे जो है वो शुद्ध करते हैं दुनिया का रोशनी यीशु मेरे दिल में पैदा हुआ दुनिया का रोशनी यीशु मेरे दिल में पैदा हुआ मेरा जीवन बदल गया मेरा जीवन बदल गया यीशु मेरा अपना हुआ जीवियम मेरी जिंदगी जो है இப்படி जो कुछ बदला नहीं எது மாறவில்லையோ நீங்க இப்படி பாடலாம் आप इस प्रकार से गा सकते हैं मेरा जीवन बदलेगा मेरा जीवन इन வாழ்க்கை बदल गया नहीं மாறவில்லை बदलेगा மாறும் இனிமேல் மாறும் வாக்கியம் बदலும் ஆனா நான் மாறணும் लेकिन हम बदलना है எனக்கு நல்லா தெரியும் मुझे अच्छे से पता है நான் சொன்னல நேத்து கூட मैंने कल भी कहा ना மோசமான ரவுடி பகுதி நான் बहुत ही जो है क्रूर जो है राउडियों के बीच में எங்க அப்பா ஒரு மூர்க்கமான ஒரு ஆள் தான் मेरे पिता जो है बहुत ही बुरे யாருடைய குணம் வேண்டாம் मुझे किसी का गुण नहीं I चाहिए want Jesus और मुझे सिर्फ यीशु मसीह I चाहिए want Jesus क्योंकि मुझे सिर्फ यीशु I मसीह want the चाहिए character of Jesus मुझे यीशु मसीह का चरित्र because चाहिए Jesus is the way क्योंकि यीशु मसीह Jesus जो is the रास्ता truth. है यीशु मसीह Jesus सत्य is my है life और यीशु मसीह जो है இயேசுவே வழி रोशनी है यीशु मसीह जो है அவரே रास्ता है சத்தியம் वही सत्य है அவர்தான் என் ஜீவன் और वही मेरे जीवन நான் है எத்தனை பேர் சொல்றீங்க और कितने लोग Jesus कहते is हैं my life यीशु मसीह मेरी जिंदगी मेरा अम्मा नहीं है मेरा அப்பா नहीं मेरा அக்கா नहीं है मेरा தம்பி नहीं है என்னுடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தம்பி இல்ல தங்கச்சி இல்ல சில பேர் லவ் பண்ணா சொல்லுவான் बहुत लोग जो प्यार करते आपस में मेरा कहते जान हैं है என்னுடைய வாழ்க்கை तू मेरा जान है अरे जान कहाँ जाएगा मालूम है என்னுடைய உயிர்னு சொல்லுவாங்க உயிர் எங்க போகும் தெரியல जान क्या करेगा मालूम है அந்த உயிர் என்ன பண்ணும் தெரியுமா பார்க்கல ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒருத்தன் पार्क में जो है एक लड़की को लेके जाकर के एक लड़का जो है நல்லா பேசிட்டு இருந்தான் अच्छे से बात कर रहा था திடீர்னு கோவம் வந்துச்சு और अचानक से गुस्सा आया தலைமுடி பிடிச்சான் और उसके बाल को அப்படியே पकड़ा ஆட்டினான் और उसे கையை घुमाया பிடிச்சு அப்படியே நெருக்கான் और उसके हाथ காலை உடைச்சு போறான் அந்த பொண்ணு கத்துது और उसका "ஏய், पैर என்னை விட்டு என்னை விட்டு என்னை விட்டு और वो அவன் விடவே இல்லையா और लड़की கையை चिल्लाती காலை है। உடைச்சான் பார்க்கல நடந்துச்சு उसने कहा छोड़ दो लेकिन उस लड़के ने छोड़ा नहीं वो पार्क में इस प्रकार की घटना हुई मेरा जान है என்னுடைய உயிர் நீ ஆனா मेरा जान ஆனா என்னோட உயிர் मेरा लिए क्रूस पर जीवन दिया है எனக்காக வந்து அவர் क्रूஸ்ல தன்னுடைய हालेलुया ஜீவனை தந்தார் मेरे लिए எனக்காக मेरा जान என்னுடைய உயிர் मेरा जान कौन है என்னுடைய உயிர் யாரு वो मेरा जान कौन है என்னுடைய உயிர் யாரு Jesus is my இயேசு जान கிறிஸ்துவானவர் என்னுடைய உயிரா my life is Jesus என்னுடைய வாழ்க்கை இயேசுவே அவர் எனக்காக உயிரை வாங்க மாட்டார் वो मेरे लिए जिंदगी को लेते नहीं हैं அவர் எனக்காக உயிரை கொடு वो मेरे लिए जो है अपनी जिंदगी को दिए हैं ஹalleluya हालेलुया அவர் ஏன் இங்க வரணும் वो यहाँ पे आना है அவர் ஏன் இங்க वो வரணும் क्यों यहाँ पे आना है உலகத்துல इस दुनिया में क्यों आना है he is
very glorious in heaven. वो जो है स्वर्ग में बहुत ही महिमान में रहते हैं। Glorious God. वो महिमान भी तो परमेश्वर And हैं। He came और in वो this जो है world for us इस दुनिया में जो हमारे लिए आए हैं because He loves you. क्योंकि वो हमसे प्रेम करते हैं। Hallelujah. अभी बोलिए, ये पसंद दुनिया का रोशनी यीशु मेरे दिल में पैदा हुआ। दुनिया का रोशनी यीशु मेरे दिल में पैदा हुआ। मेरा जीवन बदल गया, मेरा जीवन बदल गया। यीशु मेरा अपना हुआ। ये 25 இந்த கிறிஸ்மஸ் में 2000 आपका मैं एक प्रश्न एक கேள்வி கேட்க விரும்புறேன்। एक प्रश्न पूछना चाहता हूँ इस 2025वें साल में भी। தப்பா நினைக்காதீங்க, आप बुरा मत मानिए, தப்பா நினைக்காதீங்க। आप बुरा मत मानिए। வாலிப பிள்ளைகள் கூட நிவர்த்தனா இருக்கு, இங்க இருக்கிற நிவர்த்த தானே நீ। आप यहाँ पे जवान बच्चे भी यहाँ पे हो। என் ஜீவியம் மாறிடுச்சுன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுங்க? मेरी जिंदगी बदल गई है बोल के कितने लोग कहते हैं? போய் சொல்லாம சொல்லு। बिना झूठ कहे कहे 1 2 6 கை தூக்குறான், ஃபுல்லா கை தூக்குறான், पूरा हाथ उठाएंगे। இவ்வளவு பேர் ஜீவன் மாறிடுச்சா? इतने लोगों की जिंदगी बदल गई है क्या? டெஸ்ட் பண்ணட்டுமா? मैं टेस्ट करके देखूं क्या? இப்ப வரைக்கும் மாறல, अब तक नहीं बदला है இனிமேல் மாறும்னு சொல்றாங்க எத்தனை? और अभी और बदलेगा बोलने वाले कितने लोग हैं? ரெண்டுத்துக்கும் கை தூக்கக்கூடாது। दोनों में हाथ नहीं उठा रहे हैं। என் ஜீவியம் मेरी जिंदगी जो है மாறிடுச்சுங்க। बदल गया है டெய்லி ஐ ரிப்பெண்ட்। और जो है हर दिन मैं जो है मन फिराता हूँ, पश्चाताप करता हूँ। कुछ बुरा सोच கெட்ட எண்ணங்கள் எனக்கு வரும்। कुछ बुरी सोच जो है कभी कभी आती है। பாஸ்டர் आपको बुरा सोच नहीं आएगा? நீங்க கேட்கலாம் பாஸ்டர் உங்களுக்கு தப்பான வரும்। யோசனைகள் வரலையான்னு। हम बोलेगा ये सोच हमको नहीं मानता। और ऐसी सोच आती है लेकिन अंदर My योजना Jesus वरकुड़ा character, I need my Jesus मैं character. चाहता हूँ यीशु मसीह के स्वभाव जो है वो मुझे आज अभी तक அந்த சுபாவம் வரலன்னா अब तक अगर वो स्वभाव नहीं आया है तो அந்த கரங்களை உயர்த்துங்க। आप जो है अपने हाथों को ऊपर ஆண்டவரே அந்த उठाइए, சுபாவத்தினால என்னை நிறைய ஆண்டவரே। परमेश्वर आपके स्वभाव से मुझे भर दे। Lord in this Christmas परमेश्वर ये क्रिसमस के fill दिनों with your character Lord, परमेश्वर आपके स्वभाव से मुझे भर दीजिए। make me more like thee Jesus, make me more like thee, give me a heart that filled with love and make me more like thee, give me a heart that filled with love, make me more like thee. இந்த அன்பை வச்சுதான் इस प्रेम के जरिए ही जो है என்னுடைய சத்துருக்களோடு கூட நான் உறவாடுறேன்। मेरे दुश्मनों के साथ में जो है मैं संबंध பயங்கரமா रखता எனக்கு हूं। சத்துரு வேலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் और बहुत इन्हीं सारे பண்ணுவார்கள்। दुश्मन जो है मेरे लिए काम कर रहे அந்த थे, करते हैं, சத்துருவையும் करेंगे। और वो எப்படி யூதாசை கடைசி வரைக்கும் ஆண்டவர் இயேசு நேசித்தாரோ जिस प्रकार से युदा से परमेश्वर अंत तक जो है प्रेम அதே किया था, போலவே நேசிக்கணும்। उसी प्रकार से उस दुश्मनों से आपको என் प्रेम குணம் करना है। மாறணும் ஆண்டவர்। मेरा स्वभाव बदलना है இந்த परमेश्वर। 25ல ये 2025वें உள்ளத்தை साल நான் में உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்। मैं अपने आप को आपके हाथों में सौंपती हूँ। हलाल का रूप में, हलाल के रूप में परमेश्वर हलाल பண்ணிட்டு நம்ம அல்லேலூயா சொல்லணும்। हलाल करके परमेश्वर को हालेलुया करते हैं। मस्तान मस्तान जो है एक बकरा को लेके ஒரு ஆடை வந்து எடுத்துட்டு கட்டை மேல வச்சு वो जो उस लकड़ी के ऊपर में रख करके उसका बिस्मिल्लाह करेगा। அதை வந்து பிஸ்மில்லா பண்றாரு, हलाल ஹலால் பண்றாரு। ये बकरा இந்த ஆடு வந்து परमेश्वर का கர்த்தருடையது என்று पहले सोचिए। முதலாக परमेश्वर यीशु मसीह கர்த்தர் ஈசுவானவர் வந்து हमारे लिए நமக்காக क्रूस का लकड़ी का ऊपर रखी அந்த க்ரூஸ் கட்டை மேல வந்து வச்சு சிலுவை என்கிற மரத்துல வச்சு சிலுவென்ற மலர் எனக்காக பிஸ்மில்லாஹ் வாக்கப்பட்ட और मेरे लिए वो वहां पे बिस्मिल्लाह किए गए। अदा हालेलुया। वही जो है यावे
கரங்களை உயர்த்தி சொல்லும் हम பொழுது सभी जो है हाथ என்னை उठा நானே के बोलते அர்ப்பணிக்கிறேன் समय ஆண்டவரே. मैं अपने आप को सौंपता हूँ परमेश्वर Hallelujah, के हाथ में। hallelujah, hallelujah. Thank you for this Christmas, Lord. नंत्री तगपने I worship you, Lord. कर्तव्यों में I worship you, Lord. मैं आराधिक I worship you, मैं Lord. आराधिकरण करता हूँ। Hallelujah, hallelujah. எல்லாம் சொல்லுங்க. हालेलुया। सब कहेंगे Shalom, shalom. शालूम कहेंगे வெளியே शालूम। எல்லாம் ஷலோம் சொல்லிட்டு வந்தேன் हम இல்ல. लोग बाहर जाकर के शालूम மைனர் बोलते கொடுங்க, हैं। சி மைனர் கொடுங்க. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க. Shalom, शालूम shalom, शालूम shalom, शालूम shalom. शालूम। பக்கத்துல யாராவது சொல்லுங்க. ஷாலோம்னு சொன்னா என்ன தெரியுமா? और बगल में शालोम कहे शालोम करते समय क्या है पता? உங்களுக்கு ஒரு கேடும் வராது, ஒரு குறையும் आप வராது. लोगों को कोई कमी नहीं होगी, कोई तकलीफ नहीं होगी, इसका ये நீங்க मतलब है। கையெடுத்து செய்யற காரியம் கை கூடி வரும். आप जो अपने हाथों से काम करते हो वो जो फलेगा फूलेगा। ஹalleluya. சொல்லுங்க, हालेलुया। சந்தோஷமா பார்த்து சொல்லுங்க. आप जो है बगल में देख करके कहें। சில பேர் என்ன சொல்றீங்க தெரியுமா? कुछ பாஸ்டர், लोग क्या कहते हैं पता என் पास्टर பக்கத்துல जी? ஒருத்தர் இருக்கால, मेरे बगल में जो है ना அவகிட்ட நான் கையை கொடுக்க மாட்டேன் பாஸ்டர். उससे मैं हाथ नहीं मिलाऊंगी। அவ கையை உடைக்கிறதுக்காக நான் யோசிச்சிருக்கேன், நீ கையை கொடுக்க उसका சொல்ற. हाथ तोड़ने का मैं सोच रही हूँ, आप हाथ मिलाने के लिए कह रहे हैं। ஷாலோம், ஷாலோம், शालूम ஷாலோம், शालूम ஷாலோம். शालूम। ஆஹா, 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 సర్వ ఉన్నతమైన స్థలములలో దేవునికి మహిమ, సకల సరాసర సృష్టిలో సమాధానము. ఎల్లరూ ఆహా, 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 నిశ్శబ్దం, మరింత నిశ్శబ్దం, నిశ్శబ్దం, మరింత నిశ్శబ్దం. క్రీస్తు నాలో పుట్టిన రోజు, నా క్రిస్మస్ పండుగ రోజు, నిజ క్రిస్మస్ పండుగ రోజు, నిజ క్రిస్మస్ పండుగ రోజు. ఆహా, హల్లెలూయా, ఆహా, హల్లెలూయా, ఆహా, హల్లెలూయా, 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 హల్లెలూయా. அன்பின் பரலோக பிதாவே, हे प्रेमी परमेश्वर, இந்த 2025 வருஷம் கிறிஸ்மஸுக்காக इस ஸ்தோத்திரம். 2025 में जो है क्रिसमस के Thank you celebration, for 2025 परमेश्वर जो है धन्यवाद जो है 2025 की 25 दिसंबर 2025 के लिए धन्यवाद प्रभु। 25/12/25 வருஷம் கிறிஸ்மஸுக்காக நன்றி ஆண்டவரே. नंजी तगपने, எங்களை ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறதாக हमें நன்றி जीवित ஆண்டவரே. चंगाई के साथ रखे उसके लिए இனி धन्यवाद ஒரு प्रभु। காலங்களில் உமக்காக अनेक காரியங்கள் செய்ய எங்களை और பலப்படும். जो है சபையார आपने कई பலப்படும். कार्यों को किए हैं उनको जो है மீதியான बल ஆராதனை பொறுப்பேற்று दीजिए। நடத்திக்கோ. और बाकी आराधना को आप இயேசு चलाएं। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா. यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். நம்ம எல்லாரும் Amen. உட்காருவோம். हम सब Praise the Lord. Hallelujah. हालेलुया। எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். सभी को जो है क्रिसमस की बधाइयाँ। ஒருத்தவங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். आप सभी को जो है எல்லாம் happy நேத்தே Christmas। சொல்லிட்டாங்க. और आप पूछेंगे वो तो कल ही हमने कह दिया। பிரைஸ் தி லார்ட். Thank you பாஸ்டர். நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தீங்க. थैंक यू पास्टर जी, बहुत ही अच्छे जो है கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर ஹalleluya. को जो मैं धन्यवाद करता हूँ। நல்ல விசேஷமான நாட்கள் இல்லையா? और जो है बहुत ही जो है खास दिन है ना, கொண்டாட்டத்தின் நாட்கள். और जो है ये जश्न का दिन है।
உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். सारी दुनिया में जो है इसे मनाया जा रहा है. Praise the Lord. Hallelujah. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார்? कितने लोग कहते हैं परमेश्वर मेरे अंदर जो है मेरे दिल में पैदा हुए हैं. ஆமென். Hallelujah. हालेलुया. கொஞ்சம் சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களிடத்திலே வைத்து விட்டு केवल कुछ जो है बातों को आपके सामने रख कर के वचनों को கொடுப்பேன். Praise the Lord. சரி. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? आप सब खुश है क्या? இல்லையா? பொதுவா அந்த கிறிஸ்மஸ் நாட்கள் வந்தாவே அது ஒரு கொண்டாட்டத்தின் நாட்கள் தான். अमूमन जो है क्रिसमस के दिन आने से ही वो जो है जश्न के जो है दिन हो जाते हैं ना. என்ன வந்தாலும் அது கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கு. चाहे कुछ भी हो जाए लेकिन हम उसे जो है मनाते हैं. Praise the Lord. ஸ்தோத்திரம். சரி, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? एक जो है वचन को हम पढ़ेंगे. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை यशायाह के भविष्यवक्ता की पुस्तक 9 அதிகாரம் 6 9वें வசனத்திலே अध्याय के 6 वचन को எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? हम सभी मिलकर के पढ़ें क्या? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक बालक दिया நமக்கு ஒரு गया, குமாரன் கொடுக்கப்பட்டார், हमारे लिए एक पुत्र जन्मा, கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், प्रभुता उनके कांधों पर होगी, அவர் நாமம் उनका नाम அதிசயமானவர், अद्भुतकर्ता, ஆலோசனை கர்த்தர், करने वाला परमेश्वर, सामर्थशाली नित्य पिता, परमेश्वर, नित्य पिता சமாதான பிரபு. और शांति का प्रभु है. ஆமென். ஹalleluya. हालेलुया. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது நான் அடிக்கடி அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் இப்ப இந்த நாட்களை தியானித்தது. இயேசு கிறிஸ்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மகான், அவர் காந்தியை போல, அவர் பெரிய தலைவர்களை போல இந்த உலகத்துல அவர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சார்னு எல்லாருடைய எண்ணங்கள்ல இருக்கிறது. यीशु मसीह जो है इस दुनिया में आकर के बड़े दुनिया में जो महान लोग हैं जैसे गांधी जी या बाकी लोग हैं उसकी तरह कार्य किए करके कुछ लोग सोचते ஆனால் हैं. அவருடைய பிறப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. लेकिन उनकी पैदाइश थोड़ी सी जो है अलग थी. அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் பரிசுத்தமாய் பிறந்தார் இந்த वो जो உலகத்துல. है पवित्र आत्मा के जरिए पवित्रता में जो है वो पैदा இந்த हुए. உலகத்துல பரிசுத்தமா பிறந்தவர் ஒருத்தர் தான். और इस दुनिया में जो है पवित्रता के साथ पैदा हुए वो एकमात्र ही है. ஹalleluya. हालेलुया. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்துல இவ்வளவு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். इसीलिए ही जो है यीशु मसीह की पैदाइश को सारे संसार में इतने अच्छे रूप से जो है मनाया जाता நான் है. நினைச்சு பார்க்கிறேன், मैं सोच के देखता हूँ வருமல்ல அப்படியே சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது जब जो छोटे से बच्चे की तरह रहते हैं எப்படி तो கொஞ்சிருப்பாங்க, कैसे उनको जो है प्यार किए होंगे அவருடைய வளர்ப்பு எப்படி இருந்திருக்குதோ, और उनकी जो है परवरिश किस प्रकार से थी होगी. சிறு வயசுல நம்மை போலதான் வளர்ந்திருக்கிறார். छोटे उम्र में हमारे जैसे ही तो वो बड़े हुए हैं. ஒவ்வொரு வயதிலும் இப்பொழுது நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல அவரும் வளர்ந்தார். हर साल जो है बढ़ते बढ़ते हम जिस प्रकार से हैं उसी प्रकार से ही तो वो बड़े हुए हैं. நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு மனநிலையிலும் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். और जो है हम बढ़ते समय जो है हर एक जो है अलग अलग परिस्थितियों में हम रहते हैं. சின்ன வயசுல இருக்கிற அந்த மனநிலைகள் இப்பொழுது கிடையாது. जब छोटे उम्र होता है जब हमारी सोच होती है वैसी सोच अब नहीं है. நான் ஒருத்தங்கிட்ட பேசி இருக்கும்போது இப்படி சொன்னாங்க, मैं एक व्यक्ति से बातें कर रहा था तो ஐயோ நான் சின்ன வயசுல இருக்கிற பொழுது எப்ப எனக்கு மீச முளைக்கும், எப்ப நான் பெரியவனாவே, நானும் அவங்கள போல பெரியவனாவே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். उन्होंने कहा कि जब मैं छोटा था तो कब बड़ा होऊंगा, कब मेरी मूंछ आएगी, ऐसे मैं सोच रहा था ஆனா करके वो பெரிய ஆளா बोले. வந்த பிற்பாடு लेकिन जब बड़ा हो गया तो ஐயோ எனக்கு இந்த சின்ன வயசே நல்லா तो இருக்குதுங்க. वो बोलने लगा कि जब मैं छोटे उम्र में था वही अच्छा है करके. உங்களுக்கு அதான் நினைக்கிறதா? आप लोग भी ऐसे ही सोचते சின்ன हैं क्या? வயசுலயே இருந்திருக்கலாம் போல छोटी அப்படின்னு. उम्र में ही रह जाते तो अच्छा होता Praise the Lord. सोचते हैं Hallelujah. क्या? हालेलुया. அப்போ அவருடைய வளர்ப்பு அவர் வளர்ந்த விதங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது மனிதனாத்தான் வளர்ந்தாரு. तो उनकी परवरिश सब हम देखते हैं तो एक साधारण से इंसान के रूप में ही उनकी परवरिश பிறந்தது हुई है. பரிசுத்தம், वो जो है पैदाइश ही उनकी ஆனா पवित्र थी. வளர்ந்ததெல்லாம் மனிதனை போலதான். लेकिन जो उनकी परवरिश हुई थी वो सब जो एक इंसानों की அதனால तरह ही थी. மனிதனுடைய எல்லா சூழ்நிலைகளுமே அவருக்கு தெரியும். इसीलिए एक इंसान की सारी परिस्थितियां जो है किस சில பேர் हालातों में சொல்லுவாங்க, वो ஆண்டவருக்கு पता है. ஆண்டவருக்கு கண்ணு இருக்குதா, என் சூழ்நிலையெல்லாம் பார்க்க மாட்டாரா, என் மனநிலை மாற்ற மாட்டாரா, என்னுடைய கஷ்டங்களை மாற்ற மாட்டாரா என்று சொல்லுவார்கள். कुछ लोग कहते हैं यीशु मसीह मुझे देखेंगे नहीं क्या, मेरे कष्टों को वो जो है वो निवृत्ति करेंगे नहीं क्या करके सोचने ஆனால் लगते हैं. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாமே அவருக்கு தெரியும். लेकिन परमेश्वर जो है सब कुछ जानते हैं, उनसे छुपा कुछ भी नहीं சொல்லுவோம், है. ஆண்டவருக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். कहेंगे क्या परमेश्वर को मेरे बारे में सब कुछ पता है. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. சரி, இப்போ இந்த வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். अब जो है इस वचन से एक बात, ஆலோசனை கர்த்தர், वो जो है युक्ति के परमेश्वर है. அடிக்கடி நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிறோம், அவர் ஆலோசனை கர்த்தர். हम जो है हमेशा इस बात को सुनते हैं, वो இந்த युक्ति ஆலோசனை परमेश्वर है. கர்த்தர்ல நான் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நாங்களோடு கூட இந்த வசனத்தை தியானிப்போம். और इसमें जो है 3 बातों को जो है परमेश्वर के वचनों को हम ध्यान करेंगे. ஆலோசனை கர்த்தர் சொல்லுவோமா? वो युक्ति के परमेश्वर நம்முடைய है. தேவன்
हमारे परमेश्वर ஆலோசனை கர்த்தர். वो युक्ति के परमेश्वर அவர் हैं। பிறந்தது வந்து ஆலோசனை கர்த்தராக वो जो பிறந்திருக்கிறார். पैदा हुए तब युक्ति करने वाले பாருங்க, परमेश्वर के रूप में எப்பவுமே पैदा ஆண்டவர் हुए। வந்து அதனால தான் சொல்லுவாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். परमेश्वर हमेशा कहते हैं कि तुम्हें जो रास्तों में चलाना है उसके लिए तुम्हें ज्ञान दे करके चलाऊंगा। ஏன் ஆலோசனை கர்த்தர்னு அவருக்கு பேர் வச்சாங்க? क्यों उनका नाम जो है युक्ति के परमेश्वर ऐसा नाम रखा இயேசு गया பேர் है? வச்சாவே பத்தாதா? यीशु मसीह नाम रखने से ही काफी இவ்வளவு नहीं விளக்கம் था தேவையா? क्या? इतना डिस्क्राइब करना जरूरी था क्या? ஏன்னு கேட்டீங்கன்னா, क्यों पूछेंगे तो நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை என்பது முக்கியமானது. हमारी जिंदगी में जो है परामर्श देना जो है बहुत ही जरूरी பாருங்க, ஒரு है। தேசத்தை ஆளுகிறாங்கன்னா और जो एक देश को जो है अगुवाई करनी है तो அந்த தேசத்துல வந்து ஆலோசனைக்காரர்கள் और இருப்பாங்க. जो है उस देश में जो है कुछ लोग होते हैं Counseling. काउंसलिंग को அது देते வந்து हैं கவுன்சிலிங் எல்லாத்துலயுமே இருக்குறாங்க. और वहाँ पे काउंसलिंग करने वाले सब वहाँ पे இந்த होते हैं। கவுன்சிலிங் எல்லாம் எதற்கு? और ये काउंसलिंग सब क्यों, किस लिए? அந்த கவுன்சிலிங் வந்து சரியான காரியங்களை और वो செய்வதற்காக. काउंसलिंग इसलिए कि ताकि सही सही कामों को किया जाए। சரி, இப்ப இந்த ஆலோசனையினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? अभी इन जो है सुझावों के द्वारा क्या क्या आशीर्वाद இந்த जो होती है। ஆலோசனை கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார். और ये युक्ति के परमेश्वर हमारे दिल में पैदा हुए हैं। அந்த ஆலோசனை கர்த்தர் और जो है वो युक्ति के परमेश्वर जो நம்முடைய है வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார்? हमारी जिंदगी में किस प्रकार के आशीर्वादों को वो देते हैं। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அல்லேலூயா. Praise the Lord। சரி, எடுத்து வாசிக்கலாம். हम 1 पढ़ेंगे। ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். एक राजाओं की पुस्तक में पहले अध्याय के 12वें वचन को இந்த पढ़ेंगे। ஆலோசனையினால என்ன ஆசீர்வாதங்கள், ஆலோசனை கர்த்தர் நமக்கு எப்படி ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிறார் என்பதை பார்க்கலாம். और जो है युक्ति के परमेश्वर हमें किस प्रकार से जो है अपने जो है परामर्श को देकर 12ஆம் चलते வசனத்துல हैं। இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, और 12वें वचन में इस प्रकार से लिखा हुआ है, இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படி நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். इसलिए अब आ, मैं तुझे ऐसी सम्मति देता हूँ जिससे तू अपना और अपने पुत्र सुलेमान का प्राण बचाए। அப்போ இந்த ஆலோசனையில என்ன ஆசீர்வாதம்னா, பிராணன் தப்புவிக்கப்படுகிறது. और जो है इस सुझाव में क्या जो अच्छी बात है बोलने से उसकी जिंदगी जो है प्राण जो है बच जाता है। கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னார், இந்த மாதிரி பார்க்ல அவர் அந்த பையன் வந்து அந்த பெண்ணை அடிச்சு சாகடிக்கிற நிலைமைக்கு அந்த உயிரை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டான் இல்லையா? थोड़ी देर पहले पास्टर जी ने कहा कि वो लड़का जो है उस लड़की को इतना मारा कि उसका जान ही जो है निकाल देने वाला था। அப்போ இது பிராணன் தப்புவிக்கிறதற்கு தான் ஆலோசனை கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்க तो வேண்டும். जो है हमारे प्राणों को बचाने के लिए जो हमारी युक्ति के परमेश्वर हमारे दिल के अंदर இங்க வந்து தாவீதுட்ட இந்த நாதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ வந்த உடனே நான் வந்து உனக்கு வந்து உன்னுடைய பிராணனையும் உன்னுடைய மகனுடைய பிராணனையும் தப்புவிக்கும்படி நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். और यहाँ पे दाऊद कहते हैं कि आओ तुम्हें और तुम्हारे दावीद के लिए कहा गया है कि तुम्हें और तुम्हारे पुत्र के प्राण को बचाऊंगा मैं। பாருங்க, கண்டிப்பா நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே அவர்களுடைய பிராணன் தப்புவிக்கிறதுக்கு ஆலோசனை அவசியம்தான். हर किसी की जिंदगी में उनकी जान को बचाने के लिए जो है परामर्श को देना बहुत அதனால தான் जरूरी வந்து है। சாலமோன் தன்னுடைய அந்த நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது, என் மகனே என் ஆலோசனையை கேள், என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய் என்று அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். और इसीलिए नीति वचन में जो है सुलेमान को कहा गया है कि मेरे बेटे तुम मेरे बातों को सुनो और जो उसके अनुसार चलो, பிராணன் தப்புவிக்கப்படும். ताकि जो है तुम्हारे प्राण जो है जीवन बचा लिए தப்புவிக்கப்படும். जाए, ताकि जिंदगी जो है बचा लिया जाए। Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஏனா பிசாசானவன் கொல்லுவதற்கும் அழிப்பதற்குமே வருகிறான். क्योंकि शैतान जो है वो मिटाने के लिए, मारने के लिए குடும்பங்களை आता है, நஷ்டப்படுத்தும்படியே வருகிறான். वो परिवारों को नष्ट करने के लिए ही आते हैं, आता ஆனால் है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து लेकिन परमेश्वर यीशु मसीह जो है அவர் நம்முடைய உள்ளத்துல வருகிற वो பொழுது, हमारे दिल में आते நம்முடைய समय, உள்ளத்துல பிறக்கிற பொழுது हमारे दिल में पैदा होते समय நம்முடைய பிராணன் தப்புவிப்பதற்கு ஆலோசனை சொல்லுகிறார். हमारे प्राणों को बचाने के लिए सुझाव वो देते हैं। हालेलुया। हालेलुया। பாருங்க, எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம சந்திக்கிறோம். कितनी सारी परिस्थितियों को हम இந்த देखते हैं, சூழ்நிலையில எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறது யாரு? और उन हालातों में जो मुझे अच्छे सुझाव को कौन देता இந்த है? ஆலோசனை சொல்வதனால என்னுடைய நான் வாழ வேண்டும், நான் இன்னும் நன்றாய் இருக்க வேண்டும், நான் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும், இதற்கு தான் இந்த ஆலோசனை தேவை. और जो है वो सुझाव के जरिए ही जो है मुझे अच्छे से रहना है, मुझे आगे बढ़ना है और अच्छे से रहना है, इसी के लिए वो जरूरत है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ எதற்காக ஆலோசனை? और तो किस लिए जो है हमारे लिए सुझाव देने நம்முடைய हैं? பிராணன் தப்புவிக்கப்படும். ताकि हमें हमारे प्राणों की जो है रक्षा हो அப்ப सके। நம்ம ரெண்டு விதமான காரியம்.
और दो प्रकार की ஒண்ணு चिंगारी है। நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும். पहला जो है नर्क से जो है बचाने के இந்த लिए, உலகத்துல இருக்கிற பொழுது इस दुनिया में रहते பல समय தீமைகளிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும். कई जो है मुसीबतों से जो है हमें बचाने के लिए, இதற்காகத்தான் ஆலோசனை தேவை. इसी के लिए जो है हमें सुझाव இப்ப की இந்த जरूरत ஆலோசனை है। யார் சொல்லுவா? और ये सुझाव हमें कौन देगा? அல்லேலூயா. அப்போ எதற்காக இந்த ஆலோசனை ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் ஆலோசனை தேவை? तो क्यों ये जो है सुझाव हमारे लिए जरूरी है? பாருங்க, சின்ன பிள்ளை, அந்த கொஞ்சம் வாலிப பிள்ளைகளும் மற்ற ஆட்களுக்கெல்லாம் இந்த ஆலோசனை சொன்னாவே பிடிக்காது देखिए, अगर छोटे बच्चों को हम कुछ बोलेंगे तो उन्हें जो है वो पसंद नहीं आता है, இல்லையா? है ना? அவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சனே, ஐயோ அறுக்கிறாரியா, நீமேல் இங்க உட்காரக்கூடாது, எந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. और उनको बिठा करके बात करने से ही जो है वो जो लेक्चर दे रहे हैं बोल करके उठ के चले जाते हैं। ஆனா ஆலோசனை பாருங்க, +2 முடிச்ச பிற்பாடு கூட அங்க வந்து கவுன்சிலிங் இது வைப்பாங்க. और जो है 12th पास करने के बाद में वहाँ पे जो है काउंसलिंग रखते हैं। 10th முடிச்ச பிற்பாடு எந்த குரூப் எடுக்கணும், எதை எடுத்தா எங்க போகலாம் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. 10वीं के बारे में जो है 10वीं के बाद में जो है पढ़ने के बाद जो काउंसलिंग करते हैं कि क्या कौन सा ग्रुप जो है लेना ठीक है करके, ஏன்னா நம்மளுக்கு தெரியல, क्योंकि हमें नहीं पता है நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வதுன்னு தெரியல, हमारी जिंदगी में क्या करना है बोल के हमें नहीं இந்த पता காரியத்துல है, என்ன டிசிஷன் எடுப்பதுன்னு தெரியல, इस चीज में क्या निर्णय लेना है हमें नहीं पता है, நம்முடைய வாழ்க்கையில அந்த இந்த காரியத்தை சரியாக செய்வது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. हमारी जिंदगी में किसी काम को सही सही करना जो है हमें पता नहीं அப்ப रहता இதுக்கு है। ஒரு ஆலோசனை சொல்வாரானால் நன்றா अगर இருக்கும். उसमें कोई सुझाव देने से अच्छा रहेगा हम सोचते हैं, இந்த ஆலோசனை கர்த்தர் நம்முடைய இடத்துல और பிறந்தார். हमारे जो सुझाव देने वाले परमेश्वर हमारे पास हैं। திருமண காரியங்களை, பிள்ளைகளுடைய காரியங்களை எப்படி பேசுவது, எப்படி எடுப்பது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. शादी के कामों में जो है किससे कैसे बात करना है, कैसे करना है हमें पता नहीं பிசினஸ் चलता காரியங்களை है। நம்ம அடிக்கடி தோல்வியாவை சந்திச்சு கொண்டே இருக்கிறோம். और बिजनेस में भी जो है हमें जो निराशा ही बार बार मिलती வீட்ல है, அடிக்கடி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. घर में जो है हमेशा परेशानियां आती रहती है। இதற்கு எப்படிங்க ஆலோசனை செய்யறது? और ये सब जो है ठीक करने இதுல के लिए இருந்து कैसे எப்படி நான் सुझाव தப்புவிக்கிறது? देंगे? इसमें से कैसे मैं बच सकता எப்படி हूँ? நான் என் பிராணன் தப்புவிக்க வேண்டும்? किस प्रकार से मैं अपने प्राणों को बचा सकता हूँ? அதற்கு தான் இங்க ஆலோசனை கர்த்தர் और इसी के लिए जो பிறந்திருக்கிறார். हमें युक्ति के परमेश्वर ஏன் की जरूरत ஆலோசனை पड़ती கர்த்தர் है। பிறந்திருக்கிறார் தெரியுமா? क्यों जो युक्ति के परमेश्वर पैदा हुए हैं पता? நம்முடைய சூழ்நிலையில நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவதற்கு. हमारे जो है परिस्थितियों में, हालातों में हमें सुझाव को दे करके हमें चलाने के लिए। ஹalleluya. எத்தனை பேருடைய ஜீவன் தப்புவிக்கப்பட வேண்டும்? कितने लोगों की जिंदगी जो है बचाया जाना இங்க है। வந்து இந்த சாலமோனுடைய அம்மாவுக்கும் சாலமோனுடைய 2 பேருக்குமே இவர் ஆலோசனை சொல்லணும்னா இவங்க 2 பேரையும் கொன்னுட்டு வேற ஆளு ராஜாவா இருப்பாங்க. और यहाँ पे सुलोमन और जो है उनकी माँ को अगर सही सुझाव नहीं दिया जाता तो इन दोनों को मार करके किसी और को वहाँ पे राजा बनाया दिया जाता। அதனாலதான் ஆலோசனையாக கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி और इसीलिए जो है युक्ति के परमेश्वर जो है भविष्यवक्ता को भेज करके அவர் அந்த இடத்துல இருந்து தப்புவிக்கிறார். वो उन्हें जो है उस जगह से जो है उन्हें बचा करके ले நஷ்டத்துல जाते இருந்து हैं, தப்புவிக்கிறார். वो नष्ट से उन्हें बचाते हैं, கஷ்டத்துல இருந்து தப்புவிக்கிறார். कष्टों से उन्हें बचाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதனாலதான் इसीलिए जो மாரநாதா है சபையார கர்த்தர் வேறு பிரித்து இங்க கொண்டு வந்து வச்சு ஆலோசனை மூலமாக ஜீவன் தப்பும்படி ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். इसीलिए मारनाथा चर्च के लोगों को परमेश्वर दूसरे लोगों से अलग करके यहाँ पे जो है अपनी जिंदगी को बचाने के लिए और ज्यादा अच्छा से जिंदगी को चलाने के लिए यहाँ पे रखे Praise the हैं। Lord. Hallelujah. Hallelujah. அடுத்த ஒரு காரியம், अगला जो है एक बात है, அதே 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல 21ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. एक राजाओं के पहले अध्याय के 21वें वचन में इस प्रकार से लिखा गया है, இது அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோடு படுத்து கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலோமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றார். नहीं तो जब हमारा प्रभु राजा हमें अपने पुरखों के संग सोएगा तब मैं और मेरा पुत्र सुलेमान दोनों अपराधी गिने जाएंगे। இப்போ இவர் இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பத்சேபா என்ன சொல்றாங்கன்னா, தாவீதுட்ட பேசுறாங்க. अभी बत्शेबा जो है दाऊद से बात करती அப்ப है, பேசுற பொழுது இந்த வார்த்தையை சொல்றாங்க. और जब वो बातें कर रही थी तब ये बात कहती है, அதாவது வந்து ராஜா, இதற்கடுத்து ராஜா வரணும், इसके बाद जो राजा आना है இங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்க சொல்லணும், और जो यहाँ सबके सामने बोलना இதை है, நீங்க சொல்லலனா अगर ये नहीं बोला जाएगा तो நாங்க எப்பொழுதுமே குற்றவாளிகளாகவே இருப்போம். हम हमेशा जो है अपराधी गिने जाएंगे। பாருங்க, ஏன் எவ்வளவு முக்கியம், ஆலோசனை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? तो देखिए ये परामर्श कितना जरूरी है। இந்த அம்மா சொல்றாங்க, ये माँ कहती है நீங்க இந்த காரியத்தை நீங்க சொல்லலனா अगर इस बात को अगर नहीं कहोगे तो आप நாங்க எப்பயுமே குற்றவாளிகள் தான். हम हमेशा ही अपराधी रहेंगे। அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தால் குற்றவாளிகளாவே காணப்படுவோம். तब से जो अब तक देखेंगे तो वो अपराधी के रूप में ही देखे जाते हैं। அதனாலதான் ஆலோசனை ரொம்ப முக்கியம். इसीलिए जो सुझाव बहुत जरूरी है। நம்ம எப்பொழுதுமே
எப்பொழுதுமே யாரும் முன்னாடி குற்றவாளியை நிற்க கூடாது. हम कभी भी किसी के सामने अपराधी के रूप में नहीं खड़ा होना है. இந்த பத்சேபாளுக்கு இந்த எண்ணங்கள் வந்துடுச்சு. और ये बत्शेबा का दिमाग में इस प्रकार की सोच आ गई என்னையும் என் थी. பிள்ளையும் இந்த ஜனங்கள் பார்ப்பாங்கன்னா எப்பொழுதுமே குற்றவாளிகளை தான் பார்ப்பாங்க. मुझे और मेरे बच्चों को जब भी लोग देखेंगे एक अपराधी की तरह ही देखेंगे. वो सोचने ஏன்னா இந்த लगेंगे. இது வந்து பத்சேபாள் வந்து உரியாவுடைய மனைவி. क्योंकि बत्शेबा जो थी वो उरिया की जो बीवी थी. இந்த காரியத்தை பேசி 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 பேசியே ஜனங்கள் கொன்று விடுவார்கள். और जो है ये बातों को बोल के जो लोग जो है उसे उन्हें मार डालते. குற்றவாளியாகவே பார்ப்பாங்க. अपराधी के रूप में ही उन्हें देखते. இத கேட்ட உடனே इसे सुनते साथ ही जो இந்த है அம்மாவுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. इस बहन को बहुत ही दुख हुआ. அதனால தான் சொல்றாங்க, इसीलिए वो कहती है நாங்கள் குற்றவாளிகளாக ஆகக்கூடாது. हम जो है अपराधी नहीं बनना चाहते हैं. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஒருபோதும் குற்றவாளியாக நான் மாறக்கூடாது. कभी भी हमें जो है एक अपराधी के रूप में नहीं बदलना है. ஆலோசனை வருகிறது. सुझाव आ रहा है. சில நேரங்கள் ஆலோசனை இப்படிப்பட்ட நம்ம குற்றவாளிகள் என்ற காரியத்திலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம். कुछ समय जो है ये सुझाव जो है इस प्रकार के अपराधी वाले जो है हमारी सोच से हमें जो बाहर करके लाता है. ஆமென். அப்போ சில நேரங்களில் நம்முடைய மனதை நம்மளை குற்றவாளிகளாக மாற்றுகிறது. तो कुछ समय में हमारी सोच भी जो है हमें अपराधी के रूप में ஐயோ நம்ம இதை बदलता செய்ய है. முடியாம போயிட்டோமே, तो हम सोचते हैं कि वो हम नहीं कर அவங்க पाए. சொன்னாங்களே, वो लोग कहे थे, நான் இதை கேட்கலையே. मैंने वो बात नहीं सुनी. காலங்கள் போன பிற்பாடு और जो है समय बीतने के அது बाद ஒன்றுமே में செய்ய முடியாது. वो हम कुछ नहीं कर सकते इसके அதனால बारे தான் में. ஆலோசனை கர்த்தர் பிறந்திருக்கிறார். इसीलिए जो है युक्ति के परमेश्वर पैदा हुए அவர் हैं. பிறந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? वो जो पैदा हुए उसका उद्देश्य क्या है நாம் पता? குற்றவாளிகளாக இல்லாமல் இருப்பதற்காக, हम कोई भी जो है अपराधी बन करके नहीं रहे इस वजह से. தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் குற்றவாளிகளாக இல்லாமல் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். परमेश्वर के सन्निधान में हम में से कोई भी अपराधी बन के नहीं रहे, इसीलिए यीशु मसीह पैदा हुए हैं. ஆமென். அல்லேலூயா. आमेन हालेलुया. மூன்றாவது காரியத்தை और பார்க்கலாம். तीसरी बात को हम देखेंगे. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. नीति वचन के 11वें अध्याय के 14वें वचन में कहा गया है. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, नीति वचन के 11वें अध्याय के ஆலோசனையினால் 14 சுகம் உண்டாகும். ஆலோசனையினால் சுகம் உண்டாகும். और जो युक्ति से जो है चंगाई उत्पन्न होती है. 11ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். 11-14. जहाँ बुद्धि की युक्ति नहीं वहाँ प्रजा विपत्ति में पड़ती है, परंतु सम्मति देने वालों की बहुतायता के कारण बचाव होता है. அல்லேலூயா. சுகம் உண்டாகும். और जो है अच्छाई उत्पन्न होती சொல்லுவோமா, है. சுகம் உண்டாகும். कहेंगे कि बचाव होता है. சுகமா இருக்கிறது தானே பார்க்கிறோம் हम सभी अच्छा रहने के लिए तो देखते हैं. இல்லையா? சுகம் தானே வேணும். वहाँ अच्छाई तो चाहिए. சுகம், பலன், ஆசீர்வாதம் எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில வேணும் இல்லையா? चंगाई, बल और आशीर्वाद जो है चाहिए. இது எப்படிங்க கிடைக்கும் சுகம்? और ये जो चंगाई कैसे मिलेगी? வசனம் சொல்லுகிறது, वचन कहता है ஆலோசனை வர और जैसे ही सुझाव आते हैं சுகம் கிடைக்கும். और चंगाई भी आती है. ஆலோசனைக்காரரின் உள்ளத்தில் பிறந்ததுனால और युक्ति के परमेश्वर दिल में இன்னைக்கு पैदा எனக்கு होने சுகத்தை से தந்திருக்கிறார். आज वो हमें जो है चंगाई को இனி दिए எப்பவுமே हैं சுகத்தை தருவார். और हमेशा हमें चंगाई को ஏன்னா देंगे, அவர்தான் ஆலோசனைக்காரர். क्योंकि वही तो है सुझाव देने वाले. உண்மைதானே? அப்போ सच्ची बात எனக்கு है ना? சுகம் வேண்டும், तो मुझे चंगाई चाहिए, என் குடும்பத்திற்கு சுகம் வேண்டும், मेरे परिवार को जो है என் स्वास्थ्य चाहिए, சரீரத்திற்கு சுகம் வேண்டும். मेरे शरीर में स्वस्थता चाहिए. ஆமென். Amen. பாருங்க, அடிக்கடி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இல்ல? और जो इन सारी जो है बातों में हम थोड़े से सतर्क रहते हैं ना. சில நேரம் அப்படித்தான் நம்ம சாப்பாடு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஐயா வந்து என்கிட்ட கேட்பாரு, வரை சொல்லிட்டாரு இல்லையா, சில நேரம் வயிறு ஒரு மாதிரியா இருக்குது, என்ன டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு இல்ல. और कुछ समय में भी पास्टर जी पूछते हैं ना कि पेट थोड़ा सा இப்ப गड़बड़ा நமக்கு गया है, क्या உடம்பு कुछ अलग சௌரியம் है? இல்லைன்னா இது என்ன சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது யாரையாவது சொன்னாங்கன்னா நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்போம் तो இல்ல. हम ये जब हमारा तबीयत खराब होता है तो कोई आकर के हमसे ये कहे कि क्या खाना है क्या नहीं நல்லா खाना है, வயிறு वो हम வலிக்கும் பொழுது सोचते हैं ना. பிரியாணி சாப்பிட முடியுமா? और जो है पेट खराब हो तो बिरयानी खा அப்ப सकते வயிறு हैं क्या? வலிக்கும் போது யாரு நம்ம என்ன வயிறு வலிக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்போம். और पेट दर्द होता है तो क्या करना है करके हम पूछते हैं. நான் இப்படித்தான் ஐயாவுக்கு சொல்லிட்டேன், ஐயா நீங்க வந்து தயிர் சாப்பிடுங்க அப்படின்னு. और मैंने कह दिया पास्टर जी को कि आप जो है दही खा लीजिए, அவர் தயிரா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. और वो जो दही खाते रह गए அப்புறம் பார்த்தா தயிரா சாப்பிட்டதுனால தொண்டை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. और दही खाने के वजह से जो है गला बैठना शुरू कर दिया. ஆலோசனை நல்ல ஆலோசனை தான். जो सुझाव ठीक ही
ही था ஆனா அதை கண்டினியூ பண்ணனா தொண்டையை பிடிக்க और ஆரம்பிச்சிருச்சு. उसे लगातार जो है करते रहने की वजह से जो சில गला बैठने நேரங்கள்ல लग நம்ம गया இப்படி தான் மாட்டிக்கிறோம் இல்லையா? और जो कुछ समय में हम इसी तरह से फंस जाते அப்போ हैं ना, நம்மளுக்கு ஆலோசனை தேவைதான். तो हमें सुझाव की जरूरत है சுகத்திற்கு ஆலோசனை தேவை. और जो है चंगाई के लिए जो सुझाव की जरूरत है। உண்மைதானே? सच्ची बात है ना। ஒருத்தர் வந்து கேக்குறான், ஐயா என் முடி நரைக்காம இருக்கு என்னையா பண்ணணும்? कुछ एक व्यक्ति आकर के पूछा मेरे बाल जो सफेद नहीं होना उसके लिए அவர் क्या சொல்ற करना है? மொத்தமா மொட்டை அடிச்சிட்டு தேவையே இல்ல கருப்பா. उन्होंने कहा कि पूरा गंजा कर दो, चाहिए ही नहीं बाल। ஏன் நான் வெள்ளைய சில பேர் இப்படி தான் சொன்னாங்க, அதாவது ஏன் சில பேர் நீ மீசி எடுத்துட்டீங்க அப்படின்னு तो கேட்டாங்க. कुछ लोगों के बारे में पूछने की क्यों मूंछ जो है मुंडा இந்த लेते வெள்ளை हैं, முடியெல்லாம் நிறைய வருதுங்க. तो वो कहते हैं कि सफेद बाल बहुत आता இத है வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா और இருக்கு. इसको काटते रहना बहुत मुश्किल लगता है மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. और पूरा हटा दे तो वहाँ நேரம் परेशानी है, மிச்சமாயிடும். समय बचता है ஆலோசனை சொல்றாரு. और सुझाव कहते हैं वो। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड, அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சமைக்கிறதுக்கு ஆலோசனை जो है खाना बनाने के लिए யூடியூப்ல सुझाव வந்துகிட்டு இருக்குது. यूट्यूब में आ யூடியூப்பை गया பார்த்து ஒருத்தர் மீன் குழம்பு பண்றாரு. और जो यूट्यूब देख करके एक व्यक्ति அது जो है மீன் मछली रसमा का तड़का போயிடுச்சு. और वो जो मछली का रसम ஆலோசனை. सुझाव ஆலோசனை கேட்கறதுக்கு இன்னைக்கு ஜனங்கள் आज தேடுறாங்க. जो है सुझाव सुनने के लिए लोग आज वेट कर रहे இன்னைக்கு हैं। நல்ல செய்தி, ये अच्छा समाचार है। ஆலோசனைக்காரர் நம்ம உள்ளத்துல युक्ति பிறந்திருக்கிறார். के परमेश्वर हमारे अंदर நம்முடைய पैदा உள்ளத்துல हुए பிறந்திருக்கிறார். हैं, हमारे ஹalleluya. अंदर पैदा हुए हैं। அவர் நம்முடைய எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை சொல்லுவார். वो हमारे लिए सारी चीजों में जो है நான் सुझाव को சொல்றது देते சின்ன இந்த हैं சாப்பாட்டு விஷயத்துல, और वो छोटे से जो खाने இந்த के विषय में சாப்பாட்டு भी விஷயத்துல நமக்கு சுகம் வேண்டும். और जो खाने के विषय में भी आपको चंगाई चाहिए, அதற்கும் கர்த்தர் ஆலோசனை उसके சொல்லுகிறார். लिए भी परमेश्वर आपको सुझाव देते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. Hallelujah. அப்ப சுகம் உண்டாகும். சொல்லுமா சுகம் உண்டாகும். कहेंगे कि चंगाई அப்ப होगी। ஆலோசனைக்காரர் பிறந்தது நிமித்தமாக तब जो है युक्ति के परमेश्वर पैदा हुए हैं उसकी वजह எனக்கு से சுகம், मुझे என் चंगाई, சரீரத்திற்கு சுகம், मेरे शरीर में चंगाई நம்முடைய வாழ்க்கையிலே और சுகம். हमारी जिंदगियों में भी चंगाई। பாருங்க, அன்னைக்கெல்லாம் வந்து அந்த மோசே முதற்கொண்டு எல்லாருமே அந்த 120 வரைக்கும் 120 வயசு வரைக்கும் மோசே அவர் வந்து நல்ல சுகமா இருந்திருக்கிறார். 120 साल तक जो है मूसा जो है बहुत ही स्वस्थ था, அவர் கண்ணு மங்கலாகவே இல்லை. उनकी आंखें धुंधली नहीं हुई थी। நம்முடைய இப்பெல்லாம் வேகமா வந்து டாக்டரே அட்வைஸ் என்ன தெரியுமா? और आजकल भी जो है डॉक्टर का एडवाइस क्या है पता? சில நேரம் டாக்டர்கிட்ட போன பிற்பாடு நம்முடைய பயமே அதிகமாயிடுது. कुछ समय जो है डॉक्टर जी के पास जाने के बाद ही हमारा डर जो है बढ़ அது जाता है। வரைக்கும் சுகர் இருக்குமோ இருக்கலையான்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். तब तक शुगर होता है नहीं होता पता नहीं होता, अच्छे से खा रहे அவங்க होते हैं போய் செக்அப் பண்ண உடனே और जाके वहाँ चेक करने के बाद உள்ளர में போகும்போது நல்லா போயிருப்பாங்க. अंदर जाते समय बहुत अच्छे से गए होते हैं வரும்பொழுது அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. और बाहर आते समय जो है थोड़ा सा जो है दुखी என்ன होके அப்படின்னா आते हैं। அந்த நான் சொன்னது அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு. क्या हुआ पूछने से कि वो डॉक्टर इस प्रकार से बोल दिए சுகர் அதிகமா எடுக்காதீங்க, शुगर ज्यादा मत खाइए காய்கறி நீங்க வந்து சோறு அதிகமா எடுக்காதீங்க, और चावल ज्यादा मत खाइए, பழங்கள் அதிகமா எடுக்காதீங்க, ज्यादा फल मत खाइए। இதெல்லாம் சொன்ன உடனே ये सब बोलने के बाद में நான் நல்லா சாப்பிடுறதெல்லாம் நிப்பாட்டி போட்டாரு இவரு. मैं अच्छे से खा रहा था वो सब बिगाड़ दिए हैं ये, இல்லையா? है ना? அப்போ சுகத்திற்காக ஆலோசனை இல்லையா? तो मतलब चंगाई के लिए भी जो है सुझाव की அப்போ जरूरत है நம்முடைய ना? வாழ்க்கையில ஆலோசனை இம்பார்ட்டன்ட். तो हमारी जिंदगी में सुझाव को रोकना है, சுகம் உண்டாகும். चंगाई उत्पन्न அடுத்த ஒரு होगी। காரியத்தை பார்க்கலாம். अगला हम एक बात நீதிமொழி देखेंगे, அதே 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல இருக்கிறது. नीति वचन के वही 11वें अध्याय के जो है 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். नीति वचन के 15वें ஆலோசனை अध्याय के இல்லாமையால் 22 में எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அதாவது ஆலோசனை இப்ப பாருங்க, நம்ம நேற்றைய தினத்துல நடந்த அந்த மீட்டிங் எல்லாம் நன்றாய் நடந்தது இல்லையா? कल जो मीटिंग हुआ वो सब बहुत अच्छे से हुआ है ना? இல்ல இல்ல அப்படி இருக்கிறீங்களா? அங்க ஒரு அல்லேலூயா ஒண்ணுமே வர காணாம அல்லேலூயா அப்படி செஞ்சு வச்ச சில மாதிரி ஏதாவது சில நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நேத்து உள்ள டயர்ல பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது. ऐसा लग रहा है देख कर कि कुछ लोग मूर्ति की तरह बैठ के सो रहे हैं। அல்லேலூயா हालेलुया। சரி, இப்ப நேற்றைய தினத்துல நல்லா நடந்தது இல்லையா? कल का दिन भी बहुत अच्छे से बीता है ना? அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு காரியம் நல்லா நடக்கணும்னா एक चीज जो है अच्छे से होना है तो कोई ஒரு कार्यक्रम, ஆலோசனை கூட்டம், एक सुझाव का जो இந்த है காரியத்தை செய்யணும், इस चीज को இந்த करना है, கேட்டரிங் நல்லா செய்யணும், यहाँ पे कैटरिंग अच्छे से இந்த करनी டான்ஸ் है, நல்லா इस செய்யணும், डांस को अच्छे से करनी நம்முடைய है, ப்ரோக்ராம் நல்லா பண்ணணும். हमारे प्रोग्राम्स को अच्छे से करना है। எல்லாம் அங்கங்க இருந்துட்டா வந்துடுமா? सब वहाँ रहेंगे तो हो जाएगा क्या? எல்லாரும் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. सबको बुलाने से भी नहीं आते हैं அப்போ எல்லாரும் வந்து और सब कोई आकर के உட்கார்ந்து बैठ करके பேசி बात करके பேசின உடனே बात करने के बाद में இந்த காரியம் உறுதிப்படுகிறது. और ये जो कार्य जो है वहाँ पे जो है निश्चय किया जाता है। அல்லேலூயா. हालेलुया। நேற்றைய தினத்துல வந்து என்னாச்சு தெரியுமா? कल के दिन में क्या हुआ पता? நம்ம வரும் பொழுது हम जब आ रहे थे तभी அந்த கார்டும்
பென்னு कार्ड அந்த पेन கேண்டில் 3 ஒண்ணா கொடுத்துட சொல்லியிருந்தோம். और कैंडल सब कुछ एक साथ दे के बेचने के लिए कहा था. நம்ம ஆலோசனை கூட்டத்துல நடந்துருச்சு. हमने जो सुझाव दिया था वहाँ पे जो हो गया, ஆனா ஆலோசனை பெற்றார்கள் लेकिन जिन्होंने उस सुझाव को पाया போன था, வருஷம் நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? पिछले साल में जो किया था पता, நாங்க உட்கார்ந்த பிற்பாடு கொடுத்தோம். हम लोग जो है बैठने के बाद में दिए, இதனால என்ன சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. और इससे क्या हुआ, छोटे छोटे कंफ्यूजन्स होने இது लगे. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? क्यों मैं बोल रहा हूँ पता, ஆலோசனைக்காரர்கள் இருப்பார்களானால் सुझाव देने वाले लोग अगर होंगे तो எண்ணங்கள் உறுதிப்படும். सोच जो है वो நம்ம निश्चित நினைக்கிற होंगे. காரியத்தை ஸ்திரப்பட செய்யலாம். हम जो काम को सोचते हैं उसे वो நம்முடைய सही से வாழ்க்கையில कर சில सकते हैं. காரியங்களை செய்யவே முடியல. हमारी जिंदगी में कुछ कामों को नहीं कर இந்த पा रहे हैं. காரியத்தை எப்படி செய்யணும் யோசிச்சுட்டே இருக்கிறோம். इस कार्य को कैसे करना है बोल के बस सोचते நாமளா रह செஞ்ச जाते சில हैं. வேலைகளை முடியாது. हम सोचने से नहीं होगा. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். एक उदाहरण देता हूँ. ராஜா தாவீது दाऊद राजा जो है அவருக்கு ஆலோசனைக்காரர். वो जो है सुझाव देने वाले அவர் थे. பேர் அகிதோப்பேல். उनका अगीदोपेल. नाम अगीदोपे है. இந்த ஆலோசனை இந்த ராஜாவா இருந்தாலும் और वो राजा होने के இவர் வந்து बजाय யார்ட்ட கேட்பார் தெரியுமா? ये जाके किससे पूछते हैं पता, அகிதோப்பேல்ட்ட கேட்பார். अगीदोपे से पूछते हैं. அகிதோப்பேல் अगीदोपे இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்யலாம்? इस कार्य को मुझे कैसे करना चाहिए, அவர் சொல்ற வாக்கு वो जो बोलते हैं जो वचन வேதத்துல है, எழுதப்பட்டிருக்கிறது. वचन में लिखा हुआ बाइबल में, அகிதோப்பேலின் ஆலோசனை, अगीदोपे की जो सुझाव थी, அகிதோப்பேலின் வாக்கு अगीदोपे थी தேவனுடைய வாக்கை போல இருந்தது. परमेश्वर के जो वचन की तरह थी. ராஜாவாக இருந்தாலும் वो एक राजा होने से भी இந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனை கேட்டார். ये अगीदोपे की जो सुझावों को उन्होंने இந்த सुना. ஆலோசனை கேட்டதுனால इन सुझाव को सुनने இவருடைய की वजह வாக்கு से, பெருசா இருந்ததுனால इनका जी बातें थी वो बड़ी இவருடைய होने के வாக்கு कारण, தேவனுடைய வாக்கை போல இருந்ததுனால इनकी बातें परमेश्वर की बातों की तरह होने ராஜாவுக்கு के மேல कारण, இல்ல, राजा के ऊपर नहीं ராஜா थे, கீழ தான் वो இருக்கிறாரு. राजा के नीचे ही थे. ஆனா लेकिन இவருடைய ஆலோசனை इनकी सुझाव जो थी இந்த ராஜ்யத்தை ஸ்திரப்பட வைத்தது. उस राज्य को उसने स्थिर किया. தாவீதுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுவதற்கு दाऊद காரணம் के राज्य जो स्थिर हुआ उसका रीजन क्या है बोलने இந்த से, அகிதோப்பேலின் ஆலோசனை. ये अगीदोपे के जो सुझाव थे उसकी वजह से. हालेलुया. हालेलुया. நம்முடைய குடும்பங்கள் ஸ்திரப்பட, हमारे परिवार भी जो है स्थिर நம்முடைய होने के लिए, பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் हमारे ஸ்திரப்பட बच्चों की जो है जिंदगियां स्थिर होने के लिए நமக்கும் ஆலோசனை தேவை. हमें भी कुछ सुझावों की அந்த जरूरत है. ஆலோசனை கர்த்தர் இங்கு இருக்கிறார். और वो ஹalleluya. सुझाव को देने वाले அவர் நம் உள்ளத்திலே परमेश्वर यहाँ பிறந்திருக்கிறார். हैं. वो हमारे अंदर पैदा हुए हैं. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. அப்போ இந்த ஆலோசனைகள் வந்து இதுதான் இந்த ஆலோசனை வந்து இப்ப இந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தனால இவன் கரெக்டா சொல்ல ஆரம்பிப்பாரு. और अगीदोपे के जो सुझाव है वो परमेश्वर के वचन की तरह होने की तरह वजह से जो है बिल्कुल सही सही से जो है चलते थे. எங்க இருக்கிறாரோ அங்க இருந்தா தான் அந்த வாக்கு சரியா நடக்கும். जहाँ पे रहना था वहीं पे अगर होंगे तभी वो वचन सही से होगा. அவருடைய பிள்ளை வந்தாரு, அப்சலோம் வந்தாரு. और उनके बेटे अब्सलोम आते हैं. அவருக்கு இவர் போயிட்டாரு. और जो है அவருக்கு போய் இவர் ஆலோசனைக்காரரா போயிட்டாரு. और जो है उनके लिए भी जो ये सुझाव देने के लिए चले गए. அப்பயும் அவருடைய வாக்கு ஆலோசனை நல்ல வாக்கா தான் இருந்தது. और तब भी जो है उनके वचन जो अच्छे वचन थे. ஆனா लेकिन இடம் சரியில்லை, वो जगह सही नहीं था, ஆள் சரியில்லை, इंसान सही नहीं था, ஆலோசனை கரெக்டா இருந்தது. और सुझाव सही था. ஆனா लेकिन இவருடைய வாக்கு எடுபடல, इनकी जो बातें जो है ठीक नहीं இவருடைய बैठी, ஆலோசனை சரிபடல. इनकी सुझाव सही नहीं बैठी. அதனால इसलिए அவர் போய் என்னுடைய வாக்கு சரியில்லை, நான் சொன்னதை கேட்கல அப்படின்ட்டு அவர் நாண்டுகிட்டு செத்துட்டார். वो जो है मेरी बात जो है सही नहीं थी बोल के वो जो है मर எங்க गए. இருக்கிறோமோ அங்க இருந்தா தான் அந்த ஆலோசனை உறுதிப்படும். हम जहाँ पे रहना चाहिए हम वहीं पे रहेंगे तभी जो वो सुझाव जो है वो ठीक யார்கிட்ட बैठेगा. கேட்கணுமோ அவங்கள்ட்ட கேட்டா தான் அந்த ஆலோசனைகள் உறுதிப்படும். जिससे पूछना है उनसे पूछने से ही वो सुझाव जो है ठीक அகிதோப்பேல் बैठेगा. தாவீதினிடம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆலோசனைனால அந்த ராஜ்யம் ஸ்திரப்பட்டு கொண்டே இருந்தது. अगीदोपे जब तक दाऊद के साथ में था उनके सुझाव जो है उस देश के लिए जो है ஆனால் सही बैठा और स्थिर कर रहा था. என்றைக்கு அப்சலோம் இடத்துல போனாரோ लेकिन जब वो जिस दिन जो है अब्सलोम के पास चले गए, ஆலோசனை கரெக்ட், वो जो बोले थे वो सही था. ஆனா लेकिन இருந்த இடம் சரியில்லை, वो जो जगह थी वो जहाँ रहते थे वो ठीक இருக்க नहीं வேண்டிய था. ஆள் இடத்துல சரியில்லை. और जिस जगह पे जिसके साथ रहना था वो ठीक அதனால नहीं அந்த था. ஆலோசனை சரியாக வரல, इसीलिए सही सही सुझाव नहीं பிராணன் दे पाया. தப்புவிக்கப்படல, और जो है वो जिंदगी बचाया नहीं जा குற்றவாளி सका. ஆக்கப்பட்டாரு, और वो जो है குற்றவாளி ஆனாரு. अपराधी जो है ठहराए गए அதனால அவருடைய வாழ்க்கையே இழந்துட்டார். और जिसके द्वारा उन्होंने अपनी பாத்தீங்களா जिंदगी खो दिया. ஆலோசனை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? इसीलिए देखे है ना सुझाव அதனால कितना जरूरी है. ஆலோசனைக்காரர் நம்முடைய உள்ளத்துல பிறக்க வேண்டும். इसीलिए सुझाव देने वाले परमेश्वर हमारे दिल में पैदा होना Praise the है. Lord. हालेलुया. யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? किससे पूछना है पता? இவர் நாத்தான்
தீர்க்கதரிசிட்ட கேட்டாங்க. ये जो है नातान जो है भविष्यवक्ता से जाकर के पूछे, அந்த நாத்தான் கர்த்தர் வைத்த அந்த ஊழியர்களிடத்துல கேட்கிற அந்த ஆசீர்வாத அந்த ஆலோசனை மூலம் தான் ஆண்டவர் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார். परमेश्वर ने अपने सेवकों को जो रखे हुए हैं उनके पास जाके सुझाव पूछते समय ही जो है अन्नाल போய் அழுதாங்க, चीजों को पूरी करते हैं. அன்னாள் போய் அழுதாங்க. हन्ना जाकर के रोई थी அப்போ ஏலி கேக்குறாரு, और जो है वो आकर के क्यों पूछते हैं, ஏமா நீ குடிச்சிட்டு வந்து இங்க அழுகுறீங்க तो அப்படி. उन्होंने पूछा क्या तुम पी करके आकर के यहाँ रो रही हो. குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னா ஏத்துக்கிற முடியுமா? अगर कोई बोलता कि तुम पी के आए हो तो उसे मान सकते हैं क्या. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? लेकिन उस माँ ने क्या ஐயா कहा पता, என்னுடைய உள்ளத்துல துக்கத்தினால இருந்தேன். उन्होंने कहा कि पास्टर जी मेरे दिल में जो है दुख है. மெதுவான பிரதியுத்தரம் இல்ல, और तब भी बहुत ही शालीनता से जो இந்த मृदु அம்மாவுடைய जवाब வேதனையில देती है. பாஸ்டர் கேட்டது எப்படி கேட்டது தெரியுமா? और पास्टर जी आकर के कैसे पूछे पता, நீ இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கியே, तुम क्यों आकर पी करके आई हो. இத சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு वो बोलते साथ ही जो है சர்ச்சுக்கு வராம இல்ல, वो चर्च नहीं आती ऐसी नहीं था, பதில் கொடுக்காம கோபப்படல, वो जो है गुस्सा नहीं हुई, தன்னுடைய குணத்தை மாற்றல. अपने गुण को नहीं என்ன சொன்னாங்க? उन्होंने क्या ஐயா कहा, நான் துக்கத்துல இருக்கிறேன், पास्टर जी मैं दुखी हूँ, நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறேன் मैं परमेश्वर से प्रार्थना कर रही हूँ. அப்படின்னு சொன்ன உடனே ऐसे बोलते साथ में ஏலி சொல்வாரு, एली कहते हैं சமாதானத்தோட போ, शांति के साथ जाओ, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். परमेश्वर तुम्हारे लिए अच्छाई இந்த को வார்த்தை करेंगे. சொன்ன ஒரு பிற்பாடுதான் इस वचन को बोलने के बाद में சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். सामुएल को परमेश्वर ने दिया. हालेलुया. हालेलुया. கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு சொல்லுகிற அந்த வாக்கின்படியே நடத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने सेवकों के जरिए जो बोलते हैं उन वचनों के अनुसार हमें चलाते हैं. இன்று அந்த ஆலோசனைக்கர் நம்முடைய வாழ்க்கையில பிறந்திருக்கிறார். क्योंकि जो युक्ति के परमेश्वर हमारी जिंदगी में पैदा हुए நம்முடைய हैं, வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு हमारी जिंदगी में जो है आशीषमय जो है அவருடைய रहने के लिए, ஆலோசனைகள் இன்று நம்மை நடத்துவாங்க. उनके सुझाव के द्वारा वो हमें चलाएंगे. கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதி. परमेश्वर பாலகன் பிறப்பா इस प्रकार से एक बालक जो है पैदा होगा என்று சொல்லி 700 இயர்ஸ் முன்பதாக ஒரு தீர்க்கதரிசனமாக ஏசாயாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ये जो है 700 साल पहले भविष्यवाणी के रूप में यशायाह को जी को बता दिया गया था. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक बालक जो है दिया गया, இப்பொழுது பிறந்து விட்டார். हमारे लिए पैदा हो चुके हैं. அவர் சிலுவையிலே குமாரனாக கொடுக்கப்பட்டு वो விட்டார். क्रूस पे जो है एक पुत्र की तरह दे दिया गया. அவர் யார்? वो कौन है? கடவுளுடைய கவர்மெண்ட் அரசாங்கமே அவர் தோள் மேல் தான் இருக்கும். प्रभुता सरकार जो है उनके कांधों पर होगी. அவருடைய பேர் என்ன? उनका नाम क्या है? அவர் நிறைய பேர் இருக்குது. उनके कई सारे இதிலே नाम சொல்லப்பட்ட हैं. பேர் அதிசயமானவர், यहाँ पर जो बोला गया नाम है वो और आश्चर्य आलोचना करता है. वो युक्ति के परमेश्वर है, வல்லமையுள்ள தேவன், वो सामर्थशाली परमेश्वर नित्य पिता, है, वो नित्य पिता है, அவர் சமாதான பிரபு. वो शांति के प्रभु இதை है. நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். ये मैं पूरी तरह से विश्वास करती हूँ. Hallelujah. हालेलुया. He is my wonderful counselor. वो मेरे बहुत ही अच्छे जो है सुझाव देने वाले परमेश्वर हैं. நிறைய பேர் நம்ம 23 டீம் வச்சிருக்கிறோம். हम जो है 23 टीम्स जो है यहाँ पे रखे हुए हैं. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியங்களை செய்திருக்கிறாங்க. हर कोई जो है अपना जो கடைசி सेविकाई कर रहे हैं. 23வது டீம் எதுன்னு சொன்னா வாட்டர் சப்ளை பண்றது, அதாவது और सबसे आखिरी बोलने से वो पानी सप्लाई करने वाला जो அது है. ராஜுவும் அவன் அருமையான அவங்களுடைய பிரதர்ஸ் சாமியாலும் சேர்ந்து செய்துட்டு இருக்காங்க. வாட்டர் எப்பவுமே இங்க இருக்கணும், தண்ணி குட் ட்ரிங்கிங் வாட்டர். और जो है वो सेविकाई को ब्रदर राजू और उनके भाई கம்யூனியன் सैमुअल அரேஞ்ச்மெண்ட் करते அது जा ஒரு रहे हैं. டீம். கம்யூனியன் அரேஞ்ச்மெண்ட் ஒரு டீம். और कम्युनियन जो देते हैं अरेंजमेंट करते हैं उसका एक टीम है. இவங்கெல்லாம் தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ये सब जो है अपने कामों को जो है पूरी करते आ रहे हैं. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். उसके लिए परमेश्वर को धन्यवाद करता हूँ. நான் கூட ஒரு ஆலோசனை கொடுத்தேன். मैंने भी एक सुझाव को दिया. சாப்பிடுற விஷயத்துல खाने के विषय में மக்கள் நிறைய பேர் வருவாங்க, बहुत लोग आएंगे, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. और भी बहुत लोग आएंगे. ஏன் வரலன்னா क्यों नहीं आए बोलने से இங்க இருக்கிற மக்கள் அதுக்கு ஆயத்தமா இல்ல. यहाँ पे जो लोग हैं उसके लिए तैयार नहीं थे. அவ்வளோ பேரை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு லாயக்கு இல்ல. उतने लोगों को जो मेंटेन करने के लिए लायक नहीं है. நம்ம ரெடி கிடையாது. हम लोग तैयार नहीं हैं. ஆண்டவர் கொடுக்கல. परमेश्वर नहीं दिया. நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறேன். मैं दुखी हुआ. ஆண்டவர் கொடுக்க ஆயத்தம், परमेश्वर देने के लिए तैयार है. ரெடியா வரதுக்கு ஆயத்தம் இல்ல. மக்கள் வந்து ஊழியம் செய்வதற்கு வில்லிங் கிடையாது, உறுதி கிடையாது. लेकिन लोग जो के आकर के सहायता करने के लिए तैयार नहीं है. ஆண்டவர் டிசைன் என்ன தெரியுமா? परमेश्वर का डिजाइन क्या है पता? நேற்று ராத்திரி எப்படி ஜனங்கள்லாம் குவிந்து வந்தார்களோ, कल रात को किस प्रकार से लोग जो है भर भर के आए थे, அதை போலவே இங்க வருவார்கள். उसी प्रकार से यहाँ आएंगे. ஆனா लेकिन இங்க இருக்கிற மக்கள் यहाँ पे जो लोग हैं அவைகளை பெற்றுக்கொண்டு வழி நடத்துவதற்கு லாயக்கு இல்லாத மக்களாய் लोगों को पा करके उनको चलाने के लिए वो जो लायक नहीं है. என்னோட சேர்த்து தான் சொல்றேன், நான் கூட லாயக்கு இல்லை. I am also not worthy because I don't have capacity to hold such a people.
அவ்வளோ பேரை ஹோல்டு பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாம் கெப்பாசிட்டி கிடையாது. उन सारे लोगों को जो है वो बर्दाश्त करने के लिए हमारा கொஞ்ச कैपेसिटी நேரம் வந்து கொஞ்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கிறதுக்கு நம்ம அப்படியே திக்குமுக்காடி போயிடுறோம். आधा एक घंटे के लिए हम बहुत ही जो घबराहट हो जाती है, हमें घबरा जाते हैं। ஆலோசனை கொடுத்தேன். मैंने सुझाव दिया, ஒரு கவுண்டர் சாப்பிட்றதுக்கு பத்தாதுங்க. एक काउंटर जो है खाने के लिए नहीं होगा, மேலே நான் இடம் உருவாக்கி இருக்கிறேன். ऊपर मैंने जो बनाया हुआ है। இப்போ போன வாரத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பணம், அதுக்கு மட்டும் பணம் செலவு செய்து சீடியெல்லாம் போட்டு அவ்வளோ இது உண்டாக்கி வச்சுட்டா அங்கே ஒன்றும் சாப்பாடே கொடுக்கல மேலே. और जो है ऊपर इतना सब कुछ बनाने के बावजूद भी जो है वहाँ पे खाना கேட்டா नहीं நம்ம ஆளுங்க சோம்பேறிங்க, गया। क्योंकि हमारे लोग நம்ம விசுவாசிக்க சோம்பேறிங்க. உங்களை சொல்லலை, வேற ஆட்கள் நேற்று வந்து உங்களை சொல்கிறேன். நம்ம விசுவாசிக்க சோம்பேறிங்க, சோம்பேறிங்க, आलसी हैं, आलसी है, ऊपर तक नहीं जान सकेगा. மேல வெல்ல போக முடியல। எனக்கு கர்த்தர் லிஃப்ட் உள்ள பில்டிங் தான் கொடுத்துருக்குறாரு. परमेश्वर ने मुझे लिफ्ट वाले बिल्डिंग सारे दिए हुए हैं। கிங்ஸ் டவரில் லிஃப்ட் இருக்குது. किंग्स टावर में भी लिफ्ट है। நான் இருக்கிற இடமும் லிஃப்ட் தான். मैं जिस जगह पे रहता हूँ वहाँ भी ஆனால் लिफ्ट லிஃப்ட் है। நான் யூஸ் பண்ண மாட்டேன். मैं उस लिफ्ट को यूज नहीं करता हूँ। போகும்போதும் படிக்கட்டு 70 படிக்கட்டு ஏறுவேன். जाते समय भी जो है 20 स्टेप्स चढ़ के जाता हूँ। 20 नहीं है 70 जो है सीढ़ियाँ चढ़ करके जाता இறங்கி हूँ। வரணும். 3வது மாடியில் இருக்கிறேன். और जो है आते समय भी 70 सीढ़ियों को சந்தோஷமா चढ़ அதை जाता செய்வேன் हूँ நான். और खुशी से वो करता हूँ। அம்மா 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 ஏற முடியல அப்பா. காலை உடைச்சு தான் போடணும். ऐसे अगर रोते हुए चढ़ोगे तो तुम्हारा पैर तोड़ दूंगा। கஷ்டம் தான் இருக்கும். कष्ट होता ही है। உங்க முன்னாடி தான் கொஞ்சம் மெதுவா நடக்கிறேன். आपके सामने थोड़े धीरे धीरे से நேரத்துல चलता हूँ। ஓடுவேன் நான். कुछ समय में दौड़ करके जाता हूँ। வயசாகி போச்சுங்க. उम्र हो गया देखिए। வயசாகி போச்சுன்னா என் மேல கொஞ்சம் பரிதாபம் பார்ப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா நீங்க வேற விதமா நினைக்கிறீங்க. थोड़ा सा उम्र हो गया करके मैं आपके सामने बोलने से आप दूसरी तरह से सोचते हैं। பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். पवित्र आत्मा आप लोगों को सुझाव देते हैं। செகண்ட் ஃப்ளோரை கட்டி எனக்கு கொடுக்கிறாரு. सेकंड फ्लोर बना करके मुझे செகண்ட் देते ஃப்ளோரை हैं। கட்டி விருந்தாங்க ஆயத்தப்படுத்த சொன்னா இங்குள்ள floor மக்கள் ஏதோ ஒன்று கேட்டுட்டு அங்க ஸ்டாப் இட். என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்து தெரியுங்களாங்க. அங்க கிட்ட நெருங்க முடியல. वहाँ पे मैं जा ही नहीं पाया, वहाँ पे इतना बुरा हुआ। மக்கள் கூட்டம் அவ்வளோ, लोगों का झुंड इतना ज्यादा உன்னால हो गया। கெபாசிட்டியா உன்னால அதை ஆண்டு கொள்ள முடியவில்லை. நீ போய் ஆண்டவரே எழுப்புதல் அனுப்பம், எழுப்புதல் அனுப்பம், எழுப்புதல் அனுப்பம், அந்த மாதிரி அனுப்பத்துக்கு ஆயத்தம். நீ ஆயத்தம் கிடையாது. आप जो है सेवकाई करने के लिए आप तैयार नहीं हो। You are not ready. आप रेडी नहीं हो। I am not ready. मैं तैयार नहीं हूँ। நானும் அடிக்கடி பாஸ்டர் ஃப்ராங்க் கிட்ட சொல்லுவேன். मैं भी हमेशा पास्टर फ्रैंकलिन जी से कहता हूँ। என் ஃப்ராங்க் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவேன். டியர் மை டியர் டாட்டர், और मैं व्हाट्सएप में भी मैसेज करता हूँ, मेरी प्यारी बेटी सन फ्रैंकलिन, मेरे प्यारे बेटे जो है फ्रैंकलिन। அப்படின்னு ஆலோசனை ரொம்ப சொல்லுவேன். मैं उस प्रकार से जो है उन्हें सुझाव देता We हूँ। have to make infrastructure. हमें जो है और We have to को make बनाना infrastructure. है। हमें और ज्यादा It बिल्डिंग्स is on बनानी है। enough. இது நமக்கு பத்தாது, இது ये हमें போதாது. काफी नहीं है हमारे लिए। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोग, ஆலோசனை கேட்கணும். सुझावों को सुनना। பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை நீ கேட்க மாட்டீயே. पवित्र आत्मा जो सुझाव देते हैं उसे आप नहीं सुनते हैं। இப்பொழுது போதகரை தான் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். अभी प्रवक्ता के द्वारा உங்களுக்கு யார் ஆலோசனை சொல்ல முடியும்? सुझाव को देते உங்க हैं। அப்பா சொல்ல முடியுமா? आपके पिता बोल உங்க அப்பா सकते हैं। சொல்ல, குடிகார அப்பா சொல்ல முடியுமா? आपके पियक्कड़ पिता, உங்க அக்கா சொல்ல முடியுமா? तुम्हारे दीदी உங்க தம்பி சொல்ல முடியுமா? तुम्हारे भाई உங்க அண்ணன் சொல்ல முடியுமா? तुम्हारा भैया बोल सकते हैं। Nobody cannot do any counseling to you. कोई भी जो है आपको Only counseling the नहीं man सकता of है। God. केवल परमेश्वर का जो मनुष्य The man of God. 63 வருஷம் ஊழியத்தில் இருந்து ஊழியத்தை பார்த்திருக்கேன். 63 उम्र तक जो है सेवकाई उनको ஒண்ணும் मैं தெரியாத देखता रहा மாதிரி தான் இருப்பேன். कुछ नहीं पता है, उस तरह से ही रहता हूँ। ஆலோசனை, सुझाव जो है, ஆலோசனை கர்த்தர் நம்முடைய கர்த்தர். सुझाव देने वाले परमेश्वर हमारे ஒரே साथ। வார்த்தை படிப்போம். एक वचन को हम पढ़ेंगे। கர்த்தர் परमेश्वर जो है போதகரை ஆலோசனையா வச்சிருக்கிறார். जो प्रवचनकर्ता को जो है वो सुझाव देने के लिए रखे हुए हैं। நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் नीति वचन के 5वें अध्याय 13ஆம் வசனம். 13वें वचन में, ஆ, नीति वचन 5 का 13। யார் எடுக்க முடியல? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 13. मैंने अपने गुरुओं की बातें ना मानी और अपने अपने गुरु का बात नहीं मानेगा, और अपने सिखाने वालों की ओर ध्यान न लगाया। नहीं लगाया. தமிழ்ல நல்லா இருக்குது. என் போதகரின் சொல்ல நான் கேட்கல. எத்தனை பேர் அப்போஸ்தலர் ஆரோன் ராஜ் வார்த்தையை கேட்டிருக்கீங்க? कितने लोग जो है अपोस्तल आरोन जी की बातों को सुनते हैं। என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும்
எனக்கு உபதேசம் பண்ணி செவி, நீ பெரிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சவன் பண்ண என்ன பண்ண போற, நீ என்ன சாதிக்க போற, என்ன சாதிச்சு இருக்கிற? सब कुछ तुम्हें पता है करके तुम चलते हो तो तुम क्या जो है सिद्ध कर चुके हो या क्या सिद्ध करने वाले हो? கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை வெறுக்க வேண்டாம். परमेश्वर जो सुझाव को देते हैं उसे जो पसंद करें. ஆண்டவர் போகும்போது வார்த்தை சொன்னார். परमेश्वर जाने से पहले एक बात को, யோவான் 14 அதிகாரம் 26 வசனம், यूहन्ना के 16वें अध्याय के என் நாமத்தினாலே मेरे பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார். पिता के अनुसार जो है कहे जाने वाले शब्दों के अनुसार तुम्हें चलाएंगे, वो कहते. இயேசு சொன்னார், यीशु मसीह ने कहा 16:7 16 का 7, யோவான், यूहन्ना 16 का நான் 7, உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், मैं आपको सच कह நான் रहा हूँ, போதிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், जो कुछ भी मैं प्रवचन நான் देता हूँ போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். मैं जा रहा हूँ और तुम्हारे நான் लिए वो अच्छा போகாதிருந்தால் होगा. अगर मैं नहीं जाऊँ तो வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் வர மாட்டார். और कोई जो है पवित्र आत्मा இயேசு नहीं சொன்னார், आएगा. நான் போறேன், यीशु मसीह ने कहा मैं जा रहा हूँ, உங்களுக்கு லெட்டர் போடுறேன், आप लोगों के लिए जो लेटर डालूंगा हम भेजूंगा आएगा, ना पोवे हमको आप लोग लेटर डालेगा. उंगलकागा लेटर अनुपवे. लेटर என்ன லெட்டர்? और वो क्या लेटर है? 120 பேர் மேல் மாடியில் கூடியிருந்த பொழுது और 120 பரிசுத்த जन जो है ஆவியால் ऊपर बिल्डिंग में நிரப்பப்பட்டார்களே, जब थे, அதுதான் லெட்டருக்கு பதில். वो पवित्र आत्मा में आंडवर भरे वो लोग वही लेटर சொன்ன है. பதில். परमेश्वर ने जो दिया वो जवाब जो है, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் காலம் और जो है पवित्र आत्मा के जो दिन है ये प्यारे, நம்மோடு கூட ஆண்டவர் இந்த ஆலோசனை நமக்கு பேசி இருக்கிறார். हमारे साथ परमेश्वर ने जो इस सुझाव के बारे में हमसे बातें की हैं. अनेक देव ஆலோசனை கேட்டார்கள். कई लोगों ने जो है परमेश्वर के जो है सुझाव को सुना है. நல்ல ஊழியங்களை கர்த்தருக்காக செய்தார். अच्छी सेवकाइयों को जो है परमेश्वर के लिए किया है. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். एक बात को मैं जो बोल करके खत्म करता हूँ. இங்கிலாந்து தேசத்திலே इंग्लैंड देश में जो है ஒரு செருப்பு தைக்கிறவன், एक जो है जूता सीने वाला मोची जो है, செருப்பு தைக்கிறவன், जो मोची था, நம்ம செருப்பு தைக்கிறவன் பேசுவோமா? हम जो मोची है उससे बात करते हैं क्या? ஆமா, பெரிய ஆளு, நம்மலாம் பெரிய ஜாதி, சக்கிலி சக்கிலி ஜாதி, சக்கிலி சக்கிலி சக்கிலி, बहुत बड़े जो है जात के हैं कहते हैं. शूज चलाने वाला एक आदमी और जो जूते सीते हैं वो मोची जो है இங்கிலாந்துல इंग्लैंड देश ஷூ में, பாலிஷ் போட்ட वो शू மக்கள். में पॉलिश करते हैं. அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன், वो जो अमेरिका में जो थे अब्राहम लिंकन. பெரிய, நான் ரொம்ப பெரிய ஹை காஸ்ட், मैं बहुत ही बड़े जात का हूँ, बहुत बड़ा हूँ. கர்மியானவள, मेरे प्यारे लोगों, இவ்வளவு நிச்ச வேலை செய்யற ஆளு इतने जो है नीच काम जो करते हैं वो जो इंसान भी, ஒரு நாள் ஆண்டவர் ஆலோசனை கேட்டார். एक दिन जो है परमेश्वर के सुझाव को उन्होंने सुना. ஜெபத்தில் இந்தியாவுக்கு போ, उन्होंने कहा कि भारत இந்தியாவிலே जाओ. மக்கள் பயங்கரமான நிலைமையில் இருக்கிறார்கள். और जो है भारत में लोग बहुत ही बुरी स्थिति में हैं. 17ஆம் நூற்றாண்டிலே 17वीं शताब्दी में இந்தியாவுக்கு போ. भारत जाओ. சரி ஆண்டவரே, उन्होंने कहा ठीक है இந்தியாவில் परमेश्वर. என்ன இருக்குது? और भारत में क्या है? சாப்பாடு இருக்குது, நல்ல சாப்பாடு खाना, இருக்கா? अच्छा खाना है क्या? நல்ல பெரிய பெரிய காரியம் இருக்குதா? अच्छे बड़े बड़े कार्य ஒண்ணே हैं இல்ல. क्या? कुछ नहीं था. அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஆசீர்வாதம் இந்தியாவிலே கிடையாது. अमेरिका में जिस प्रकार से இங்கிலாந்தில் இருக்கிற आशीर्वाद ஆசீர்வாதம் हैं, இந்தியாவிலே கிடையாது. भारत में इस प्रकार के आशीर्वाद ஆகவே नहीं தான் है. மக்கள் இந்தியா விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஓடுறான். इसीलिए लोग जो है भारत छोड़ करके भारत ஆனா देशों में चले வெளிநாட்டுல जाते நீங்க हैं. வரான்னு சொன்னா लेकिन भारत देश बाहर देश से यहाँ पे आते हैं बोलने அவன் से, ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை वो கேட்க जो है परमेश्वर के सुझाव को सुन रहे हैं. அவர் வந்தார். वो आए நவம்பர் மாசம் नवंबर के महीने में 11ஆம் தேதி 11 तारीख को 1793 வருடம், in 1793 landed missionary at India. वो जो है मिशनरी के रूप में जो है भारत में जो है यहाँ पे கப்பல்ல आए. வரதுக்கு 4 மாசம் ஆச்சு. और जो है शिप आने के लिए 4 महीना நான் हुआ. பங்காளி தேசத்துக்கு போறேன். और वो जो है बांग्लादेश गए. எனக்கு பங்காளி படிக்கணும். मुझे बंगाली 4 पढ़ना है. மாசத்துல பங்காளி படிக்க, பங்காளி எழுத, பங்காளி பேச கத்துக்கிட்டாருங்க அவரு. 4 महीने में जो है बंगाली लिखने के लिए, बात करने के लिए, यार जो है बोलने के लिए उन्होंने सीखा. कौन? பரிசுத்த ஆவியானவரால் ஆலோசனையால் நடத்தப்பட்ட पवित्र आत्मा के जो है सुझाव के द्वारा वो ஒரு चलाए गए. சக்கிலி, ஒரு சக்கிலி एक जो है मोची था, செருப்பு தைக்கிறவன். वो जो है जूते सीने वाले थे. நான் முதலியாரு, நான் நாயரு, நான் நாயர். मैं बड़ी जात எங்க का அப்பா हूँ. நாயர். मेरे पिता जो है बड़े जात के நாயர். हैं. என் அச்சன் ஒரு நாயர். मेरे पिता जो है नायर हैं. இப்படி செட்டியாரு, கூமுட்டை, அந்த முட்டை, இந்த முட்டை, என்ன முட்டை, இவர் செக்கிலி இவர். वो जो है मोची थे, ஆனா கர்த்தருடைய ஆலோசனை கேட்டார். लेकिन परमेश्वर की सुझाव 4 को नहीं மாசத்துல सुना. பங்காளி கத்துக்கிட்டார், பங்காளி பேசுறார், பங்காளி எழுதுறாரு, 4 महीनों में बंगाली जो सीख लिए, वो जो बंगाली बोलते हैं, लिखते हैं, पढ़ते हैं. தெரியுமா? ஏன் 44 மொழிகளை கற்றுக்கொண்டார். वो जो है 44 लैंग्वेजेस को उन्होंने सीखा. 17 மொழிகளிலே
பைபிள் ஃபுல் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணார். और जो है 17 लैंग्वेजेस में उन्होंने जो है पूरी बाइबल को जो है ट्रांसलेट किया. 28 மொழிகளிலே புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெंट டிரான்ஸ்லேட் பண்ணார். और जो है 28 जो है लैंग्वेजेस में नए नियम को जो उन्होंने ट्रांसलेट किया. உன் கையில பேனா இருக்குதுன்னு சொன்னா, आपके हाथों में अगर कलम है बोलने से, பேனாவுக்கு இங்க் கண்டுபிடித்தவர் அவர். और जो है पेन के जो इंक है उसे खोजे हुए वो. காலையில எழுந்து தினத்தந்தி பேப்பர் படிக்கிறேன்னு சொன்னா, आप सुबह उठ करके न्यूज़पेपर பேப்பர் படிக்க சொன்னது கற்றுக் கொடுத்தது அவர். और न्यूज़पेपर पढ़ने के लिए सिखाए थे वही थे. பல காரியங்களை கண்டு கொண்டு வந்தார். कई चीजों को जो है उन्होंने இன்னைக்கு खोजा. ட்ரெயின்ல போறீங்கன்னு சொன்னா, आज आप ट्रेन में जाते हैं बोलने से, இந்தியாவுல ட்ரெயினை கொண்டு வந்தவர் அவர். और भारत में ट्रेन लाए हुए वही हैं. இன்னைக்கு பேங்க்ல உங்க பெண்கள் எல்லாம் பேங்க்ல அக்கவுண்ட் போறன்னு சொன்னா, आज जो है औरतों का बैंक में अकाउंट हो है बोलने பெண்கள் காலேஜுக்கு போறாங்கன்னு சொன்னா, और जो है औरतें लड़की बच्चियां जो है कॉलेज जाती है बोलने அவர் से, காரணம். और वही उनके जो है जिम्मेदार है. இன்னைக்கு உங்க தாத்தா இறந்து போயிட்டாருன்னா, आज अगर आपके दादा अगर मर जाते हैं तो, உங்க பாட்டி உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னா, अगर आपकी जो है नानी जिंदा है बोलने से, சுருக்கமா சொல்றேன், मैं संक्षिप्त में कहता கணவன் हूं, செத்து போனா பெண்டாட்டியும் அந்த அதே பள்ளத்துல தள்ளி உயிரோடு கூட புதைக்கிறாங்க அந்த நாட்களிலே. पति मर जाने से बीवी को भी जो है उसी गड्ढे में या आग में डाल करके मार देते थे उस दिनों में. இன்னைக்கு பெண்கள் புருஷன் இழந்த பெண்கள் உயிரோடு இருக்கிற காரணம், आज जो है पति को खोए हुए औरतें जो है जिंदा है उसके कारण है அந்த மனுஷன் பிரியமானவர். वो इंसान. मेरे प्यारे लोगों, இப்படிப்பட்ட மனுஷனுக்கு इस प्रकार के जो इंसान का எவ்வளோ சோதனை வந்தது. कितने सारी ही परेशानियां ஒரு आई. முறை एक बार जो है அவங்க மனைவி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. उनकी बीवी जो है उनको पागलपन का दौरा पड़ा. அவங்க பையன் இறந்து போயிட்டான். उनका बच्चा बेटा मर गया. ஐயோ என் பையன் இறந்து போயிட்டான், मेरा என் बेटा மனைவி मर பைத்தியம் गया, பிடிச்சிருச்சு. मेरी बीवी पागल हो ஒரு गई. பக்கத்துல அவருக்கு பிரிண்டிங் பிரஸ் இருந்தது. एक बगल में जो है उनको प्रिंटिंग प्रेस था, அந்த பிரிண்டிங் பிரஸ் தீ வச்சிட்டாங்க. और प्रिंटिंग प्रेस को जो आग लगा பங்காளி दी, டிக்ஷனரி தயாரிச்சு வச்சிருந்தாரு. और जो बंगाली डिक्शनरी को तैयार करके रखे थे அவர் ரிலீஸ் பண்ணனும், वो रिलीज அதெல்லாம் எரிச்சு करना போட்டானுங்க. था, वो सारा जला दिया இங்க गया. ஓடுவதா அங்க ஓடுவதான்னு சொல்லி திகைத்து போனா. यहाँ जाए या वहाँ जाए बोल करके वो परेशान हो गए. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, இவ்வளோ சோதனை திகிச்சு इतने सारे परेशानी को बर्दाश्त करने ஆண்டவருக்காக बाद வெற்றி சிறந்தவர், परमेश्वर के लिए वो जो है जय को பரிசுத்த पाए. ஆவியான ஆலோசனை நடத்தப்பட்டவர், पवित्र आत्मा की जो है सुझावों के द्वारा वो चलाए गए. அவர்தான் மிஷனரி வில்லியம் கேரி. वही जो है मिशनरी विलियम कैरी जी. எல்லாரும் எழும்பி நிற்போம். हम सभी उठ के खड़े होंगे. அவர் மிஷனரி கேரி செய்துட்டாரு. वो जो है मिशनरी कैरी जी ने कर दिया, கர்த்தருடைய ஆலோசனைப்படி செய்துட்டாரு. परमेश्वर के सुझाव के अनुसार कर दिया. நீங்கள் நான் என்ன செய்ய போறோம்? आप और हम क्या करने वाले हैं? நம்ம சண்டையே பெரிய சண்டையா இருக்கு சார். हमारा झगड़ा ही बहुत बड़ा झगड़ा है ना. எனக்கு 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 அது கொடுக்கல, எனக்கு இது கொடுக்கல, எனக்கு அது கொடுக்கல. சே, मुझे ये नहीं दिया, वो नहीं என்ன दिया. ஜனங்கள், क्या लोग हैं. ஆண்டவர் வேதனைப்படுறார். परमेश्वर दुखी होते हैं, பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுகிறார். पवित्र आत्मा दुखी होते हैं. மாறாத மக்களை பார்த்து, ஆலோசனை கேட்காத மக்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் जो नहीं बदलते, उन लोगों को देख के सुझाव को नहीं सुनते, उन लोगों को 40 देख के। வருஷத்துல 40 साल में जो तुम्हारी बात को सुना है तो 10 प्रयास करना है. 10 आत्मा तुम्हारे हाथों में होनी चाहिए. होगा क्या? परमेश्वर तुम्हें देगा क्या? कल जो सेवकाई हमने की है, एक टीम को मैं जो बहुत ही बताई. बच्चा नहीं आया, 2 बच्चा नहीं, एक बच्चे को 4 बच्चों में जो है बांटना. அடுத்த வருஷத்துல கதை மாறும். अगले साल से जो है वो सारी कहानी बदलेगी. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வல்லமையா நடத்துவார். पवित्र आत्मा और भी अच्छे से இன்னும் चलाएंगे, अनेक பேர் வருவாங்க. और भी बहुत लोग आएंगे. हालेलुया. हालेलुया. நம்மால தாங்க முடியாது. हम उसे बर्दाश्त கர்த்தர் नहीं कर அப்படிப்பட்ட पाएंगे. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். परमेश्वर उस प्रकार के आशीर्वादों को देने वाले हैं. சாதாரண மக்களுக்கு கர்த்தர் விஷன் கர்த்தர் கொடுக்கிறார். साधारण लोगों को दर्शन। परमेश्वर दर्शनों को देते हैं. பலவிதமான பறவைகள் இந்த மாரநாதா ராஜாவின் மாரநாதா சபையில வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது. कई सारे जो है अलग अलग जो है पक्षियां जो है इस मानाता कलिशा में आकर के बैठी हुई ஒரு அம்மா है. கனவு கண்டாங்க, ஐயா நீங்க பெரிய பெரிய மீனா பிடிச்சு போடுறீங்க. एक बहन ने जो है सपना देखे, आपने बड़े बड़े जो है मछलियों को पकड़ करके जो जा रहे கர்த்தர் हैं. ஆலோசனை தருகிறது. परमेश्वर सुझावों को देते हैं. பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा जो है எனக்கு ஆலோசனை தார். मुझे सुझाव को दीजिए. ஹalleluya. हालेलुया. ரெண்டு படிங்க. Thank you. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே इन क्रिसमस के दिनों में जो है மனம் மாற வேண்டும். मन बदलना है. எனக்கு தெலுங்குல ஒரு பாட்டு பிடிக்கும் और எனக்கு. तेलुगु में मुझे एक गीत पसंद है. மாறாளி மைனர் வாங்க. ஹalleluya. பிடிக்கலன்னா பரவாயில்ல, மைனர் டி மைனர்ல இருங்க.
మారాలి మారాలి నీ మనసు మారాలి ఆ మారిన మనసు దేవునికిస్తే ఫలితం ఉంటుంది माराली మారాలి నీ మనసు మారాలి ఆ మారిన మనసుతో దేవునికిస్తే ఫలితం కలగాలి. என்னையும் சேர்த்து சொல்றேன் அப்போஸ்தலர் ஆரோன் ராஜே मैं अपने आप को भी जो है मिलाकर நீ கூட மாறணும் मुझे भी बदलना யூ ஹேவ் டு சேஞ்ச் मुझे भी बदलना है मैं మారాలి మారాలి నీ మనసు మారాలి ఆ మారిన మనసు దేవునికిస్తే ఫలితం ఉంటుంది మారిన మనసు దేవునికిస్తే ఫలితం ఉంటుంది నీ జీవితమంతా ఒక్కొక్కసారి పరీక్ష చేయాలి నీ జీవితమంతా ఒక్కొక్కసారి పరీక్ష చేయాలి అవునదువా படுக்கைக்கு போகும் முன்பதாக मैं बिस्तर में जाने से पहले जो है ஒரு ஆவிக்குரிய அம்மா ஃபோன் जो है- பண்ணி ஒருத்தருக்கு பேசுறாங்க पवित्र आत्मा से बड़ी एक माँ जो है मुझसे फोन நான் करके बात நினைச்சேன் करती है அந்த मैंने அம்மா सोचा நல்லா பாஸ்டர் எப்படி இருக்கீங்க பாஸ்டர் मैंने सोचा कि वो मुझसे पूछेंगी कि पास्टर जी आप कैसे हो आप ठीक हो அப்படின்னு क्या இரக்கமா பேசுவாங்க मैंने பார்த்தா, सोचा कि वो मुझसे पूछेगी कि அம்மா போன்ல டமா 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 என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டப 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 பேச்சு வருது और जो फोन में जो है बहुत ही गुस्से से बातें कर रही थी जल्दी जल्दी से போன்ல फोन में உங்க பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருக்குமானா अगर இருக்காரா पवित्र आत्मा आपके अंदर होंगे तो சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தும் सारे सच्चाइयों में जो है आप बस सारी चीजों में आपको सच्चाई से चलाएंगे ஒரு நிமிஷம் கர்த்தரை ஏறெடுத்து ஒரு பெருமூச்சு சத்தத்தை கேட்டா एक கர்த்தர் मिनट जो है பெரிய காரியம் நமக்காக செய்கிறார் परमेश्वर की आवाज को जो है आप सुनेंगे तो परमेश्वर आपके लिए बहुत बड़े कार्यों को करेंगे என்ன செய்யறது தப்பு என்னன்னா நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா மனசே மாறுறது கிடையாது क्योंकि बहुत क्या यहाँ पे बुरा बोलने से आप बहुत कुछ जानते அதே हो लेकिन மனசு मन नहीं உங்க बदलते हो அம்மா மனசு உனக்கு वही मन जो உங்க आपकी அப்பா माँ புத்தி है, உனக்கு आपकी पिता की जो सोच है वो आप உங்க में है। தலைமுறை புத்தி உனக்கு आपकी वंशावली की जो सोच है वो आप Change. में है उसे बदलो ஆவியானவர் சொல்றார் மகனே நீ சேஞ்ச் पवित्र आत्मा कहते हैं बेटी तुम बदलो யூ மஸ்ட் சேஞ்ச் तुम्हें बदलना होगा அவர் உனக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கு वो आपको जो है सुझाव உனக்கு देंगे டீம் லீடரா இருக்கா டீம் லீடர் ஆலோசனை பரிசுத்த ஆவியை நிறைந்த ஆலோசனை கர்த்தர் அல்ல உங்களுக்கு अगर तुम टीम में हो तो टीम के लीडर्स जो है तुम्हें जो है पवित्र இங்க आत्मा में बात பரிசுத்த करके सुझाव ஆவியானவர் உங்களை देंगे வழி நடத்தி और கொண்டிருக்கிறார் पवित्र आत्मा ही तुम्हें எல்லா चलाएगा। டீம் லீடர்ஸும் பரிசுத்த ஆவியானவர் செவி கொடுக்க வேண்டும் सारे टीम लीडर्स जो है पवित्र आत्मा की ओर जो है अपनी जो है कान को எனக்கு लगाएंगे நல்ல की आवाज பாட்டு सुनेंगे నా జీవితమంతా ఒక్కొక్కసారి పరీక్ష చేయాలి నీ జీవితమంతా ఒక్కొక్కసారి పరీక్ష చేయాలి ఆ మారిన మనసు దేవునికిస్తే ఫలితం ఉంటుంది ఆ మారిన మనసు దేవునికిస్తే फलितम పొందును। நான் சந்தித்த ஜனமெல்லாம் இருக்குது मैंने जिन लोगों को भी जिनसे मिला है मैंने அந்த மனம் மாறின மக்களை மட்டும் நான் சந்திக்கலைன்னா वो जो मन फिराए हुए लोगों को अगर मैं नहीं मिलता था என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்திருக்காது मेरी जिंदगी में आशीर्वाद नहीं होता था நல்ல நல்ல மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் अच्छे अच्छे जो है लोगों को मैंने देखा है வெளிநாடுகள்ல बाहर देशों में கடவுளை போல இயேசுவை போல சுபாவம் உள்ள மக்கள் परमेश्वर यीशु मसीह की तरह स्वभाव वाले लोग जो हैं ஓ இரக்கமுள்ள மக்கள் அன்பினால பேசுகிற மக்கள் दया से भरे लोग जो प्रेम से भरे लोग जो हैं இதுவரைக்கும் எத்தனையோ வருஷமா சில அக்கா தங்கச்சிங்களே அண்ணன் தம்பிகள் எனக்கு அயல் நாடுகள் தெரியும் अब तक भी जो है बहुत सारे भाई बहन जो है बाहर देशों में मुझे पता है என்னை அப்படியே அணைச்சு கொள்வாங்க मुझे वो अपने आप से हे राज। सीने से लगा लेते हैं பயப்படாதே कहते हैं राज Don't मत worry. डरो मत डरो God is with you. परमेश्वर तुम्हारे We are all साथ है sisters. हम सब We are भाई all हैं। brothers. हम सब भाई हैं बहन हैं இந்த அன்பு உள்ளங்களை நான் பார்த்திருக்கேங்க उस प्रेमी जो है दिलों को मैंने देखा है पैर பேச்சில் மட்டுமல்ல बातें खाली नहीं செய்கையிலும் और वो अपने जो कामों में भी जो है எனக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்க मेरे लिए बहुत मदद இந்த करते அன்பு हैं உள்ளங்களுக்காக நன்றி செலுத்து उन प्रेमी दिलों के लिए जो परमेश्वर को धन्यवाद करता ஆனா हूँ சபையில लेकिन कलिसिया அப்படி में நான் பார்க்க முடியல ऐसे में नहीं देख पा रहा வருத்தமா हूँ சொல்றேன் बहुत दुखी मन से कह रहा எல்லாம் हूँ மாறாத குணமுள்ள மக்கள். सारे जो है नहीं बदलने वाले गुण वाले लोग हैं ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பிலா சுபாவம் एक दूसरे के साथ में जो है प्यार वाले स्वभाव समाधान नहीं मिल है
हमारा स्वभाव बदलने ஆனா हैं। இந்த மத்தியில लेकिन इसके बीच में भी கர்த்தர் சொல்றாரு परमेश्वर कहते கிறிஸ்மஸ் हैं மெசேஜ் क्रिसमस का நான் मैसेज உனக்கு ஆலோசனை கர்த்தராய் मैं तुम्हें जो है मैं तुम्हारे लिए ठीक है நான் உனக்கு परमेश्वर हूँ। சமாதான பிரபுவாய் मैं இருக்கிறேன் तुम्हारे लिए शांति का உனக்கு प्रभु நான் हूँ। வல்லமையுள்ள தேவனாய் मैं இருக்கிறேன் सारे संसार में शामा शामी ஹalleluya எத்தனை பேர் வல்லமையான காரியங்களை செய்கிறவராய் कितने இருக்கிறார் लोग जो है कि जिंदगी में परमेश्वर सामर्थ्यशाली कार्यों को कर रहे हैं। ஆண்டவரே எங்க சபையில ஏன் எழுப்புதல் இல்ல परमेश्वर मेरी कलीसिया में क्यों जो है 10 பேரை உன்னால சமாளிக்க முடியுமா 10 लोगों को क्या तुम संभाल सकते हो 10 பேர்கிட்ட நீ அன்போடு பேச முடியுமா 10 लोग से क्या तुम प्रेम से बात कर सकते हो மாய்மாலம் मायावी மாய்மால लोग ஜெபம் कपटी लोग அதனால்தான் கர்த்தர் சரி காரியம் செய் நீ இப்போ பண்ணுறப்ப அவங்க கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கிறாங்கண்ணே इसीलिए परमेश्वर कहते हैं कि तुम तुम्हारे साथ जो लोग हैं ठीक नहीं है बदलना है Oh, you are wonderful. You are mighty God. You are Prince of Peace, and you are my everything. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace, and you are my everything. We love you. We worship you. We love you. We worship you. Hallelujah. हालेलुया கடைசியா ஒரு பாடலை பாடி முடிப்போம் आखिर में जो है गीत को गाएंगे புதிய பாடல் नए गीत को வருகிற வருஷம் புதிய வருஷம் आने वाला साल जो है नया Hallelujah. साल எல்லாம் சொல்லுங்க புதுசு सब कहेंगे नया நீ எப்படி மாறுற எனக்கு தெரியாது आप कैसे गाते நான் हैं मुझे இன்னும் नहीं புதுசா पता மாற போகிறேன் मैं और नया गाने वाला हूँ Hallelujah. हालेलुया அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமையுள்ள தேவா வல்லமையுள்ள தேவா வரங்களின் மன்னவரே எல்லா வரங்களின் மன்னவரே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என் உள்ளத்திலே பெத்லகேமிலே பிறந்த இயேசு मेरे दिल में बेथलेहम में जो यीशु पैदा हुए हैं பெத்லகேமிலே பிறந்த இயேசு என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார் बेथलेहम में जो यीशु मसीह पैदा हुए मेरे दिल में पैदा हुए हैं எத்தனை பேர் சொல்றீங்க कितने लोग कहते हैं पूरे विश्वास के ஜீவியம் साथ மாறும் मेरी जिंदगी என் பேச்சு बदलेगी மாறும் मेरी बातें என் பார்வை बदलेगी மாறும் मेरी नजर बदलेगा நான் இயேசுவின் குணத்தோடு ஜீவிப்பேன் मैं यीशु मसीह के गुण के साथ जीऊंगी that is a real Christmas वही सच्चा जो है क्रिसमस புசிப்பும் है குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல खाना और पीना परमेश्वर का राज्य नहीं பரிசுத்த है ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால் நிறைந்து पवित्र आत्मा जो खुशी देते हैं उसे भर करके सेविकाई கர்த்தர் करना है। அப்படிப்பட்ட மக்களை எழுப்பும்படிக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் परमेश्वर उस கர்த்தர் प्रकार ஒரு के பெரிய लोगों को மாறுதல் உண்டு பண்ண उठाकर போற बता கர்த்தருக்கு करते மண்டி மகிமையாக परमेश्वर हमें ஹalleluya साथ கர்த்தரால் देंगे। தெரிந்து கொள்ள ஜனங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் परमेश्वर के द्वारा இன்னுமாக जो है கர்த்தர் लोगों கொடுக்க के போகிறார் परमेश्वर देंगे और நேற்று ज्यादा வந்த देंगे। மக்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக कल जो भी लोग आए थे, परमेश्वर ने மாற்றும்படிக்காக आशीर्वाद ஜெபம் दिया। பண்ணுவோம் हम उनके लिए प्रार्थना ஹalleluya அன்பின் करेंगे பரலோக பிதாவே यस लॉर्ड பரிசுத்த ஆவியானவரே हालेलुया குட் மார்னிங் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் यस लॉर्ड ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு பேசுனதுக்காக ஸ்தோத்திரம்
நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். आप हमें सुझाव देने वाले परमेश्वर, தொடர்ந்து எங்கள் ஆலோசனை சொல்லி எங்களை வழிநடத்தும். लगातार हमें सुझावों को देकर के हमें தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆண்டவரே எங்களுடைய சிந்தை எங்களுடைய மாமிசம் ஒப்பு கொடுக்க கூடாது. बेकार की सोच के लिए हमारा शरीर जो है उसके अनुसार नहीं चलना है परमेश्वर। உம்முடைய சித்தம் செய்ய आपकी इच्छा करने की पूरी करने के लिए मुझे बल दीजिए परमेश्वर। உம்முடைய சித்தம் செய்ய आपकी इच्छा पूरी எங்கள் சரீரத்தை உபயோகப்படுத்தும். हमारे शरीर को आपको जो है सौंप உம்முடைய दे சித்தம் செய்ய परमेश्वर। आपकी इच्छा पूरी होने மாரநாத के लिए சபையார் ஆயத்தப்படுத்தும். मारनाथा राजा की कलीसिया के लोगों को तैयार करे, हर एक को तैयार करे। சர்வவல்ல ஊழியக்காரனாகிய நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்ப தலைவர் தலைவி பிள்ளைகளை அவர் தலைவர்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஊழியம் செய்த எல்லா மக்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். क्रिसमस के दिनों में सेवकाई के सभी के लिए जो है எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारी स्तुति घनता महिमा மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியான வழிநடத்துதல் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. Amen, amen. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas and a Happy New Year.